ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலம் உங்களோடு பேசும்படி ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களோட பேசுவார். உங்களுக்கு இந்த செய்தி ஹிந்திலையும் நாங்கள் இது ரெக்கார்ட் ஆகுது. ஹிந்தி மெசேஜ் உண்டு, சேம் மெசேஜ் இருக்கும். உங்களுக்கு தெரிந்த இந்தி நண்பர்கள் யாராவது இருப்பார்களானால் அவர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி இன்னும் அநேகருக்கு குடும்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஊழியத்தில் எங்களுக்கு நீங்கள் இதை உதவியாக ஊழியத்தை கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு செல்வதற்கு நீங்கள் அதை பிரயோஜனமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஜெபத்தோடு கூட நம்ம செய்தி கடந்து போவோம். இந்த நாளில் இந்த செய்தியின் தலைப்பு சகோதர சிநேகிதம், சகோதர சிநேகம், சகோதர சிநேகம் பார்ட் 1. 2-3 வாரத்துக்கு வாரங்களில் நம்ம ஒவ்வொரு பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சகோதர சிநேகத்திற்கு இந்த தலைப்பு வசனமாக நம்ம தெரிந்து கொண்ட வசனம் யாத்ராகமம் 4வது அதிகாரம் 14 முதல் 16 வசனம் வரை. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 14 முதல் 16 வரை. எக்ஸடஸ் சாப்டர் 4 verses from 14 to 16. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சகோதர சிநேகத்தை குறித்து ஆண்டவர் என்ன நம்மளுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார், அது கொஞ்சம் நம்ம அந்த அதனுடைய தலைப்புகளை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்தி கடந்து போக போகிறோம். யோவான் 13வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ல, ஏன்னா தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இல்லையா. தேவன் தன்னுடைய ஒரே பெயரான குமாரன் நமக்காக தந்தார் இல்லையானா அந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பார்க்குறேன். அப்போ அன்பு தான் மெயின். ஆண்டவர் நமக்கு பழைய ஏற்பாட்டில் பல கட்டளைகள் இருக்குது, 10 கட்டளைகள் இருக்குது. அது இல்லாமல் நிறைய காரியங்களை இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்ட்டு அநேக கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் வேதத்தில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் 2 பிரதான கட்டளைகள் இருக்கும் இல்லையா. முழு பலத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, அதே போல் உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் இல்லையா. சீஷர்கள்னால் யார்? ஆண்டவர் மத்திய 28வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லா சிருஷ்டிகளுக்கும் போய் அவர்கள் என்னுடைய சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களை உபதேசிங்கள் சொன்னார். அப்போ எல்லா ஜாதிகள்லையும் நாம் சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ யார் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, ஆண்டவராக இயேசுவே ரட்சகர்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்களோ, ஆண்டவர்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்களோ அவங்க சீஷர்கள். அப்போ தன்னுடைய சீஷர்கள் நாம் சொன்னால் வெறும் ஊழியம் செய்கிறவங்க மாத்திரம், போதகர்கள், சுவிசேஷகர்கள், இன்னும் பல தரப்பட்டதான விதங்களில் ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாம் சீஷர்கள் நாம் நினைக்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவருக்கு சீஷர்கள் தான். ஏன்னா அந்த சீஷர்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் நாம் என்ன செய்கிறோம், நம்ம ஞானஸ்நானம் பெற்றோம் இல்லையா. அப்போ நாம் ஞானஸ்நானம் பெற்றோம்னு சொன்னால் நிச்சயமாக நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா திருவிருந்து எடுக்கும் பொழுதும் இந்த பாத்திரத்தை புசிக்கும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் அவருடைய மரணத்தை குறித்து அவருடைய வருகை குறித்து நாம் என்ன செய்யணும், பிரசங்கம் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அதனால் பல கட்டளைகள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும் பிரதான கட்டளை என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். பாருங்கள், நம்ம யோவான் 13வது அதிகாரம் அதில் நம்ம வாசிக்கும் பொழுது 13:34 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான ஒரு கட்டளை. இப்போ இன்னொரு கட்டளை, நீங்கள் நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். அப்போ நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். ஊழியக்காரர்களோட, விசுவாசிகளோட, ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் சபையில் அன்பாக இருக்கிறோம், குடும்பத்தில் அன்பாக இருக்கணும், குடும்பத்திலே ஒருவர் அன்பாக இருக்கணும். அதே மாதிரி அக்கம் பக்கம் உள்ளவங்களோட நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கணும். அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த பாஷை பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லையா. அப்போ அதனால் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான். என்ன நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அப்போ ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும், அவங்கள ரட்சிப்புகளை வழி நடத்தணும் இல்லையா. அப்போ நாம் அன்பாக இருந்தால் மாத்திரமே நாம் மற்றவர்களை ஆண்டவர்களாக வழி நடத்த முடியும். அதனால் நம்ம அன்பு செலுத்தாமல் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் யாருமே நமது மூலமாக ஆண்டவர்கிட்ட வர மாட்டார்கள்.
இருக்கிறார்கள். அதனால் ஜாக்கிரதையாக நம்ம ஜெபத்தோடு கூட செய்திகள் நமக்கு போவோம். அப்போ ஆண்டவர் சொல்லுது, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல, முதல்ல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதே மாதிரி பாருங்க 35வது, ஏன்னா நீங்கள் அன்பாக இருந்தால் தான், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லாருன்னு சொன்னால் எல்லா சபையாரும் அறிந்து கொள்வார்கள், எல்லா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும், சொந்த பந்தங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவங்க யாராக இருந்தாலும் சரி, தேவனை அறிந்தவர்களாக இருக்கட்டும், இயேசுவை அறியாதவர்களாக இருக்கட்டும், யார் அறிந்து எல்லோரும் அறிந்து கொள்வார்கள், இவர்கள் இயேசுவினுடைய சீஷர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய விவகாரங்கள் மூலமாக, நம்முடைய பழக்க வழக்கங்கள் சுபாவங்கள் மூலமாக தான் நாம் ஆண்டவரை அறிவிக்க முடியும். ஈஸியாக அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். சுவிசேஷம் பெரிய மேடை ஏறி பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிரசங்கம் பண்ணுறதுல ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. நல்லா பயங்கரமாக பிரசங்கம் பண்ணலாம், நல்ல மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணலாம். நம்முடைய கிரியைகள் கனிகள் எல்லாம் பார்த்தா நம்முடைய பழக்க வழக்கம் சுபாவங்கள் நம்முடைய விவகாரங்களில் தான் இருக்குது. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், ஊழியம் பண்ணுறோம், ஆத்மாதாயம் பண்ணுறோம், எல்லாம் சரிதான். ஆனால் நம்மள்கிட்ட அன்பு இல்லைன்னு சொன்னால் தான், நம்ம போன செய்தியிலையும் கூட நான் சொன்னேன், அன்பை குறித்து அறிஞ்சேன்னா அன்பு என்ன செய்யும், அன்பு என்ன செய்யாது, அன்பினுடைய அந்த ஆழமான அந்த அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை வாசிங்கன்னு சொல்லி நான் போன செய்தியிலும் பார்த்து நீங்களும் கூட படிங்க. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் இந்த புதுசாக அந்த செய்தி கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக 1 கொரிந்தியர் 13 வாசிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு அன்பினுடைய மகத்துவம் என்ன, அன்பினுடைய குணாதிசயங்கள் என்ன, அன்பு என்ன செய்யும், அன்பு என்ன செய்யாது, இதெல்லாம் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் இது ஒரு புதிய கட்டளை கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். இன்றைக்கி அநேகர் பார்த்தேன்னு சொன்னால் நமக்குரியவர்கள் மாத்திரம் அன்பு செலுத்துவோம். நமக்கு பிடிச்சமானவங்கள்ட்ட, நமக்கு பிரியமானவங்கள்ட்ட அன்பாக இருப்போம். அதே மாதிரி நமக்கு பிடிக்காதவங்கள்ட்ட அன்பாக இருக்க மாட்டோம். நமக்கு விரோதமாக ஏதாவது எப்பாவது சின்ன ஒரு சண்டை போட்டிருந்தாங்கன்னா, அல்லது நம்ம பேச்சு கீழ்ப்படியலைன்னா நம்ம அன்பாக இருக்க மாட்டோம். இன்னும் சில நேரத்தில் நமக்கு ஏற்றபடி வசதியாக இருக்கிறவங்களோட அன்பாக இருப்போம். நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கள்ட்ட, படிப்புலையோ அந்தஸ்துலையோ அல்லது வாகனங்கள், இப்படி வீடு வாசல், இப்படி பல காரியங்கள் நமக்கு ஈக்குவலாக இருக்கிற அந்த ரேஞ்சில் உள்ளவங்கள்ட்ட அன்பு செலுத்துவோம். இன்னும் பார்த்தா நம்ம பேச்சு பேசுகிறவங்களோட இருப்போம். சபைக்கு சொன்னால் இன்றைக்கி எல்லாம் மோஸ்ட்லி எல்லா சபைகள்லேயும் நிறைய லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருப்பாங்க. அப்போ நம்ம மற்ற லாங்குவேஜ்காரவங்கலேருந்து விலகிடுவோம் இல்லையா. தமிழ்காரவங்கன்னா தமிழ், மலையாளிஸ்னா மலையாளிகிட்ட, ஆந்திராக்காரன் தெலுங்குன்னா தெலுங்குகிட்ட, கன்னடனா கன்னடத்தை, இந்தியன்னா இந்திக்காரன், இப்படி இருக்கக்கூடாது. லாங்குவேஜ் குரூப்பில் இருக்கக்கூடாது. அது ஒரு ஆவி. நம்ம இந்த லாங்குவேஜ் ஸ்பிரிட் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி சில பார்த்தா கருப்பாக இருந்தால் ஒதுக்கிடுவோம், சிவப்பாக இருக்கிறவங்களும் ஒரு கூட்டம், நல்லா படித்து அழகாக இருக்கிறவங்கன்னா ஒரு கூட்டம், இப்படிலாம் இருக்கக்கூடாது. அன்புனா எந்த விதமான பாகுபாடு இல்லாத, பாரபட்சம் இல்லாத அன்பாக இருக்கணும். எல்லாத்துட்டையும் அன்பாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்கள், காட்டி கொடுத்தவங்ககிட்ட, சந்தேகப்பட்டவங்ககிட்ட, மறுதளிச்சவங்ககிட்ட, அப்போ எல்லாத்துக்கிட்டையும் அவர் ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார் அப்படியே முடிவு பெறிந்து அன்பு கூர்ந்தார். அதான் பாரு, நாமெல்லாம் எவ்வளோ பாவம் செய்கிறோம், எவ்வளோ அக்கிரமம் பண்ணி, எவ்வளோ கீழ்ப்படியாமல் போய் மேலும் மேலும் அடிக்கடி நம்ம துக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி, வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தும் கூட ஆண்டவர் நம்மளை என்ன நேசி உயிரோடு வச்சிருக்கிறார் இல்லையா. அவர் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு நம்ம மேல் அன்பு கூர்ந்த நிமித்தம் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய மாம்சத்தை கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, அதனால அவர் கொடுத்திருக்கிற கட்டளை நாம ஏற்று கீழ்ப்படியணும். ஏன்னா நம்ம அவருடைய ஆண்டவர் யோவான் 14வது அதிகாரத்தில் 23, 24 பார்க்கும்போது சொல்ல, ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவான், என் கட்டளைகளை ஏற்றுக்கொள்வான். ஒருத்தர் என்கிட்ட அன்பா இல்லைன்னா என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியுமானா? பாருங்க, இதான் மிக சுலபமான ஒரு, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறோமா இல்லையா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீங்களா, ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படியில்லையாங்கிறது அது உங்களுக்கே தெரியும். ஏன்னு கேட்டால் நம்ம ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படிஞ்சோம்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு அர்த்தம். ஆண்டவரை நம்ம கீழ்ப்படியில்லைன்னா நம்ம ஆண்டவரை நேசிக்கலைன்னு அர்த்தம். அதுதான் பிரியமானவர்களே. அதனால் ஆண்டவர் சொல்ல, நான் உங்களுக்கு கொடுக்குறது இது பிரதானமான ஒரு புதிய கட்டளை, நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் மற்ற ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கள். இது வெறும் சீசர்கள் மாத்திரமல்ல, இது வெறும் கிறிஸ்துவர்கள் மாத்திரமல்ல, இது அப்போ தான் எல்லோரும் அறிந்து கொள்ளும், இந்த பூமியில் உள்ள எல்லா சகல ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், ஸ்கூலாக
ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், அல்லது நம்ம வீடு அக்கம் பக்கமாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி, ஊழிய ஸ்தலங்கள்லையாக இருக்கட்டும், நம்ம அன்பாக இருக்கிறத பார்க்கும் பொழுது தான். ஏன்னா அன்பின் மூலமாக தான் நம்ம ஊழியத்தை நாம் விரிவாக்க முடியும் பிரியமானவர்களே. அதனால் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஏன்னு கேட்டால் சங்கீதம் 133 நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம் இல்லையா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமாக இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம ஒருமனப்பட்டு இருக்கும் பொழுது அன்பு இருந்தால் தான் நம்ம ஒருமனமே பட முடியும், ஒற்றுமையாக இருக்க முடியும், ஒருவருக்கொரு விட்டு கொடுக்க முடியும். அப்போ அந்த அன்பு இருக்கும் பொழுது ஒரு சகோதரர்கள், வெறும் சகோதரர்கள் மாத்திரமல்ல, சகோதரிகளும் இது எல்லாத்துக்கும். ஏன்னா கிறிஸ்துவுக்களில் ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு தலையாக இருக்கிறார். அவர் நமக்கு தலை, நம்ம எல்லாம் அவருடைய சரீரத்தினுடைய அவயங்கள், ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறது இல்லையா. அப்போ அதனால் நம்ம எல்லாரும் அவருக்குள்ளே இருக்கிறோம். சில பேர் அவங்க ஸ்தாபனத்தோட மாத்திரம் சிநேகமாக இருப்பாங்க இல்லையா, இல்லாட்டி அவங்களுடைய ஆர்கனைசேஷன் இல்லை ஸ்தாபனம் இல்லைன்னா அந்த டாக்ட்ரின் பார்த்தேன்னு சொன்னால் பெந்தகோஸ்தக்காரங்கிட்ட மாத்திரம்தான் அன்பாக இருப்பாங்க, கேத்தலிக்காரங்களும் இருப்பாங்க, மெத்தடிஸ்டுக்காரவங்க, பேப்டிஸ்டுக்காரவங்க, இன்னும் பலதரப்பட்ட எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது, உபதேசங்களில் வேறுபாடுகள் இருக்குது. ஆனாலும் அவங்க எல்லாரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் இல்லையா. அப்போ நாம் எல்லோரையும் மனுஷர்களை நேசிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லார், நான் உங்களை நேசிக்கிறது போல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தவர்களே உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்போ என்ன, அது எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லோர் மீதும், எல்லோருக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கி பரிசுத்த வேதகாமம் வெறும் கிறிஸ்துவங்களுக்காக அல்ல இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் யார் அவரை ஏற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. அதனால் தேவன் எல்லோரையும் நேசித்தார் பிரியமானவர்கள். அதனால் நாம் எல்லாரையும் நேசிக்கணும். நம்ம அன்பின் மூலம் நம்ம தேவனை நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அதுதான் நன்மையும் பிரியமாக இருக்கிறது. தேவன் அதை தான் விரும்புகிறார் பாருங்க. யோவான் 15வது அதிகாரம் அதில் நம்ம 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளை நாம் அன்பாக இருக்கணும், கண்டிப்பாக கம்பல்சரி. இதுதான் நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். அப்போ நாம் என்ன செய்கிறோம், நமக்கு பிடிச்சமானவங்க இருந்தால் இருப்போம், ஒரே சபையில் இருப்போம். நீங்கள் அநேகர் ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க, ஒரு தாய் தகவனுக்கு பிறந்த சகோதர சகோதரிகளாக இருப்பார்கள். ஆனால் ஒருவருக்கு அன்பு செலுத்தாமல் ஒருவருக்கொருவர் குறகோரியும் புறங்கோரியும் கோல் சொல்லியும் பிரிவினைகளை உண்டாக்கி வச்சுருவாங்க பாருங்கள். ஒருத்தர் மூஞ்சை பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒருத்தர் ஒரு இடத்துல உட்கார இடத்துல இன்னொரு இருக்க மாட்டாங்க. இவங்க சில பேர் முதல்ல கேட்டுக்குவாங்க யார் வர்றாங்க, யாரெல்லாம் போகிறாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன், பர்த்டே, கல்யாணம், இன்னும் பல ஏதாவது விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் சொல்லிடுவாங்க யார் வர்றாங்க, யார் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஏன்னா நான் போக மாட்டேன். அந்த மாதிரி சில பேர் அப்படி இன்றைக்கி ஒரு தாயின் மக்களை என்ன செய்கிறது கிடையாது, ஒருவருக்கு ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரே சபையில் இருப்பாங்க, அந்த ஒரு சபையில் இருந்துட்டும் ஒருவர் நேசிக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொறாமை, எரிச்சல், இன்னும் உள்ளுக்குள்ளேயே பயங்கர பகை வச்சுட்டு இருக்கிற இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஒரே சபையில் இருப்பாங்க, ஒரே திருவிருந்து எடுப்பாங்க, ஆனாலும் பாருங்கள் அவங்களுக்குள்ள அநேகர் ஒருத்தர் நேசிக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் எங்கே கிரியை செய்வார்? குடும்பமாக இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். எனக்கு அநேக ஊழியக்காரர்களையும் அதே மாதிரி அந்த நேசங்க. ஒரு ஊழியக்காரர் பார்க்கும்போது இன்னொரு ஊழியக்காரருக்கு ஆத்திரம் வரும், ஏன் ஏரியாவில் இவன் ஏன் வந்தான் இல்லையா. அப்படி பல ஏதோ அந்த ஏரியாவை அவங்களுக்காக ஆண்டவர் எழுதி கொடுத்த மாதிரி நம்மளுக்குன்னு வச்சிருக்கிற ஆத்மாக்களை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார் கண்டிப்பாக. அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, நம்ம எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். 12வது வசனம் அதான், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. அப்போ என்னன்னா ஆண்டவருடைய விருப்பமும் கட்டளையும் என்னன்னு சொன்னால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே. இன்னும் தெளிவாக ஆண்டவர் சொல்லார் பாருங்க. யோவான் 17வது அதிகாரம் அவர்
கடைசியான நேரத்தில் பிதாவை நோக்கி ஜெபித்த பொழுது 17வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கும் பொழுது, நான் பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணுறார் அவர், நாம் ஒன்றாய் இருந்தது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். சீசர்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. சீசர்கள் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, சுவிசேஷம் சீசர்கள் அறிவிக்கிற சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுறாரு. நாம எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ என்னன்னு சொன்னால், அப்போ இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் ஆல்ரெடி அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். இந்த யோவான் 17வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அறிவான ஒரு மனம் ஒற்றுமைக்காக, சத்ருவின் போராட்டங்களில் நம்ம ஜெயிக்கும்படி, இப்படி நித்திய ஜீவனுக்காக பல காரியங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுறாரு. அதே மாதிரி சொல்கிறார், அப்போ நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும், யார்? நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படி பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த மகிமையை அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாராம். நானும் என் மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்போ கொடுத்துருக்கிறாரு. என்ன மகிமை கொடுத்துருக்கிறாரு? 24வது வசனம் பாருங்க. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். எவ்வளோ அருமையாக ஆண்டவருடைய வாஞ்சை பாருங்க பிரியமானவர்களே. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே பிதாவாகிய தேவன் ஒரு மகிமையை கொடுத்தார். அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் குமாரன் அமர்ந்திருக்கும்படி அவருக்கு மகிமை கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆண்டவரே, பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த மகிமையை இவர்கள் காணும்படிக்கு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களும் என்னோடு கூட. எவ்வளோ அருமை! நீர் எனக்கு கொடுத்தவர்களும் என்னோடு கூட இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 14வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் போவது நலமாக இருக்கு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், அப்புறம் நான் வருவேன், வந்துட்டு நான் உங்களை திரும்ப கூட்டிகிட்டு போவேன், நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கே எப்பொழுது நீங்கள் இருக்கும்படி. அப்போ பாருங்கள், அவர் வெறும் சொன்னது மாத்திரமில்லை, அதற்காக ஜெபிக்கிறார். வாக்குத்தத்தம் அவர் வாக்கு கொடுத்தார். வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன பண்ணார்? ஜெபிக்கிறார். பாருங்க. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு சொன்னால், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நானும் நீங்களே இருக்கணும். பிரியமானவர்கள், எவ்வளோ அருமையான! இப்போ நம்ம எல்லாம் நினைப்பில்லை, நம்ம பிள்ளைங்கள் அப்பா அம்மா, ஒவ்வொரு அப்பா அம்மா நினைப்போம், நம்ம பிள்ளைங்க எப்போவும் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கணும், கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவோம், கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிம்போம் இல்லையா? அப்போ நம்ம கொஞ்சம் லேட்டானாலும் பிள்ளைங்க வேலைக்கு போனவங்க, ஸ்கூலுக்கு போனவங்க எவ்வளோ நம்ம பதற்றத்தோடு இருக்கிறோம். இன்னும் காணாமல் அடிக்கடி வெளியே வந்து பார்ப்போம், பால்கனியில் இருந்து பார்ப்போம், ஜன்னலை திறந்து பார்ப்போம், வீதியில் வந்துட்டு பார்ப்போம், இன்னும் வரல. இப்போ உலகத்தை பொல்லாதவர்களாக நாம் நம்ம பிள்ளைங்களை குறித்து எவ்வளோ கருத்தும் கரிசனையும் கவனமும் உள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார், நமக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தவர், சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்த தேவன் பாருங்கள். நமக்காக தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய மாம்சத்தை, ரத்தத்தை பலியாக கொடுத்த ஆண்டவர் பாருங்கள். அப்போ நம்ம மேலே எவ்வளோ ஆசையாக இருப்பார். வெறும் சிலுவையில் நான் நல்லா செஞ்சு முடிச்சிட்டேன், எப்படியோ வந்தால் வரட்டும், அடிபட்டு உதப்பட்டு வரட்டும் இல்லை. பாரு, நம்மளுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார், ஜெபித்து கொண்டே இருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து என்ன பண்ணுறாரு? அவர் நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுத்த முடிய பிள்ளைகள், ஏன்னா ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், அவர்கள் மூலம் சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சீஷர்கள், இவங்கெல்லாம் என்னுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள், என்னுடைய வார்த்தைகளை மற்றவர்கள் போதிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நான் எங்கே இருக்கிறேனோ அவர் அங்கே இவர்கள் வந்து இருக்கும்படி அந்த மகிமையை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பாருங்க பிரியமானவர்களே, கொடுத்துட்டார். அதனால் நாம் அவருடைய வார்த்தைக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா போதும். அதான் ஆண்டவர் தெளிவாக சுருக்கமாக சொன்னார். யோவான் 14:23-24, ஒருவன் என்னை நேசித்தால் அவன் என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுவான், ஒருவன் என்னை நேசிக்கலைன்னா என் வார்த்தைகளை, கட்டளைகளை கீழ்ப்படி மாட்டான். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நாம் கீழ்ப்படுகிறோமா பிரியமானவர்களே? அதனால் இந்த ஒரு அருமையான வசனம் சொல்ல பாருங்க. இன்றைக்கி சில நேரத்தில் நாம் நினைக்கிறோம், அன்பு நான் தான் நேசிக்கிறேன், அன்பு கூறல, என்ன சகோதர சிநேகம் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்குன்னு தெரியுமா? பாருங்கள், 1 யோவான் 3வது அதிகாரம் 14-15 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருந்தால் மரணத்திலிருந்து நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். அப்போ சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன்
மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அப்போ பாருங்கள், அன்பு இல்லைன்னா அன்பு இப்போ நம்ம அன்பாக இருக்கிறோன்னு சொன்னால் நம்ம யாருக்கும் பொல்லாப்பு நினைக்க மாட்டோம், தீங்கு நினைக்க மாட்டோம், மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டோம். அப்போ சகோதரர்கள் நாம் நேசிக்கிறோம், யாரையும் துக்கப்படுத்த மாட்டோம், யாரையும் வேதனைப்படுத்த மாட்டோம். அதனால தான் நான் சொன்னேன், அன்பினுடைய சுபாவம் தெளிவாக ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கன்னு சொன்னது. காரணம் என்ன கேட்டால், அன்பு என்ன செய்யும் செய்யாதுங்க. அப்போ அன்பாக இருக்கிறவன் மரணத்திற்கு நீங்களாகி, மரணம்னா சாதாரண மரணம் இல்லை, சரீர மரணம் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய மரணம், அதாவது நம்முடைய ஆத்மா நரகத்துக்கு நீங்களாக்கி, நித்திய மரணம், அது நித்திய ஜீவன் மாதிரி நித்திய மரணம், நரகத்திற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ஏன்னா அன்பு பொருளாங்க நினைக்காது இல்லையா? அப்போ அன்பு செய்கிறோம் பாவம் பண்ண மாட்டான். அப்போ அன்பு செய்கிறோம் பிறனுக்கு தீங்கு நினைக்க மாட்டான். அன்பு செய்கிறோம் மனசுக்குள்ள கோபம், குரோதம், வைராக்கியம், விரோதம், பழிவாங்க என்ன இந்த சுபாவங்கள் எதுவுமே இருக்காது. அப்போ அன்பாக இருக்கிறவன் அவன் என்ன செய்கிறான், மரணத்துக்கு நீங்கள் ஜீவனுக்கு உட்பட்டுக்கிறான். அன்பு இல்லாதவன், சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டுக்கிறான். அப்படின்னா சாவில் தான் இருக்கிறான், தூக்கில் அப்படி தொங்கிட்டு இருக்குது, உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. அப்போ இன்னொரு வசனம் அருமையாக 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் என்ன பொய்யன்? தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் அன்பு எப்படி கூறுவான்? நீங்கள் அநேகர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை நான் அப்படி நேசிக்கிறேன், ஆண்டவருக்காக என் உயிரை கொடுப்பேன், ஆண்டவருக்கு சம்பளத்தை கொடுத்துட்றேன், ஆண்டவருக்காக நான் வேலையை விட்டுட்டேன், எல்லாம் செஞ்சுட்டு சொந்த சகோதரன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருப்பான். கேஸ் போட்டிருப்பாங்க சொத்துக்காக, வயலுக்காக, வீட்டுக்காக. அதை விடுங்க, ஆவிக்குரிய சகோதரன் சொந்த சபையில் பேச மாட்டான், சோத்திரம் கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு சோத்திரம் சொல்லதுன்னா கூட அப்படி கையில் சோத்திரம்னா சோத்திரம் ஆத்திரத்தில் சொல்லுவாங்க சோத்திரம். சில பேர் சோத்திரமா ஆத்திரமானே தெரியாது, சோத்திரம்னு சொல்லும் போதே தெரியும் அவங்க உள்ளுக்குள்ளே நிறைய ஆத்திரம் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கையை அப்படி கொஞ்சமாக கொடுப்பாங்க, அப்படி நுனி வரல சோத்திரம் ஆனால் அகங்காரத்திலையும் ஆத்திரத்திலையும் சொல்ல பிரைஸ் தி லார்ட். தாழ்மையும் அன்பு, அந்த சோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர்லாம் வெறும் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க ஐயா, அப்படியே ஆழமாக அன்பாக சொல்லுவாங்க. சில பேர் வயதானவங்களாம் கிராமத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க சகோதரனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திர சகோதரி, பிரதர், சிஸ்டர், எவ்வளோ அழகாக சொல்லுவாங்க பாருங்கள். ஆண்டவரை நேசிக்கிறேன், தேவனத்தில் பிரியமாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், வீட்டை கொடுத்துட்டேன், வாழ்க்கையை கொடுத்துட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சொந்த சகோதரன்ட்ட பகைச்சா அவன் யாரை இருப்பான்னு சொன்னால், அங்கே 1 யோவான் 3வது அதிகாரம் அதில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். இந்த 15வது வசனத்தில், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மத்திய 5:21 அதான் சொல்லுது, சகோதரனை பற்றி குற்றம் சொல்லாத, அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். நித்திய ஜீவன் கிடையாது, நித்திய மரணம் தான். சகோதர சிநேகம் இல்லைன்னா பிரியமானவர்களே நித்திய ஜீவன் கிடையாது, நித்திய மரணம் தான். அதனால் கொலைபாதகங்கிறார், கொலைகாரங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கல, நான் கொலையெல்லாம் பண்ணலையே, நாம் நினைப்போம் துப்பாக்கியில் சுட்டாதான் இல்லை கத்தி எடுத்து குத்துனாதான் கொலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மனசுக்குள்ளே நம்முடைய சொந்த சகோதர சகோதரி குறித்து யாரையாவது குறித்து நமக்குள்ள கசப்பும், குரோதம், வெறுப்பும், பழிவாங்க சுபாவமோ அல்லது பகையோ அல்லது வஞ்சனையோ மறைச்சி வச்சுருந்தோன்னு சொன்னால் நாம் கொலைகாரனுக்கு ஈக்குவலான நாம் பாவத்தை செய்கிறோம். பிரியமானவர்களே, நித்திய ஜீவன் இல்லைன்ட்டார் ஆண்டவர், நித்திய மரணம் தான் அது. அதனால் ஜாக்கிரதையுள்ள சகோதர சிநேகத்தை குறித்து நாம் இந்த சாப்டரில் 2 என்ன செய்திக்கு நாம் போகல, அந்த ஆரம்பமாக சொல்ல கொஞ்சம் இந்த இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு தர்றேன். நம்ம சகோதர சிநேகம் குறித்து வரும் நாட்களில் நம்ம இந்த நாள் தொட்டு வரும் செய்திகளில் பார்க்கலாம். அதனால் தொடர்ந்து ஜெபத்தோடு கூட நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. இதனுடைய வேத வசனங்கள்லாம் உங்களுக்கு மெசேஜ் கீழே இருக்கும். நீங்கள் வேதத்தை எடுத்து வச்சு நீங்கள் வாசிச்சோ அல்லது அந்த செய்தியை வாசிக்க தெரியலன்னு நீங்கள் செய்தியை அடிக்கடி கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் யார்கிட்ட சகோதர சகோதரிகிட்டையோ அப்பா அம்மாக்கிட்டையோ இன்னும் சொந்த பந்தம் யார்கிட்டையாவது உங்களுக்கு வெறுப்பு இருக்குமே, ஆனால் வெறுப்பும் கசப்பு இருக்குமேனால் அவங்களோடு ஒப்புரவாகுங்க, சமாதானமாக இருங்க, அதற்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வாசல் திறப்பார். பிரியமானவர்களே, நம்ம செய்தி கடன் சொல்லுவோம். இந்த செய்தியினுடைய
தலைப்பிற்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் 4வது அதிகாரம் 14 16 வரை மற்றும் 27ஆம் வசனம் நம்ம பார்க்க போகிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் பொழுது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு உணர்த்துவேன். பாருங்க, நம்ம அடுத்த ஒவ்வொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். இப்போ ஆபிரகாம், நம்முடைய ஆதி தகப்பன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் இல்லையா, உன்னுடைய சந்ததிகள் எகிப்து தேசத்தில் 400 வருஷங்களுக்கு மேலே அடிமைகளாக இருப்பார்கள். அப்புறம் நான் அந்த வருஷம் முடியும் பொழுது நான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நீங்கள் புறப்படும் பொழுது எகிப்தை கொள்ளையிடுவீர்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். அதே மாதிரி 430 வருஷங்கள் கடந்துடுது. ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசேட்ட வனாந்திரத்தில் பேசுகிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வனாந்திரத்தில் பேசிட்டு, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன், நீ பார்வோன்ட்ட பேசி நீ என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு, வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசி எல்லாம் ரெடி பண்ணும் பொழுது அடையாளங்கள்லாம் சேராரு. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லாம் சேராரு. ஆனால் மோசே பல சாக்கு போக்க சொல்கிறார். நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன் அப்படி இப்படி என்ற வேற யாராவது அனுப்புங்க ஆண்டவரே அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்றாரு. நாமளும் இன்னைக்கு அப்படிதான் ஊழியத்துக்கு அழைக்கும் போது இன்னைக்கு ஒருவேளை உங்க பாஸ்டர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இல்லாட்டி பாஸ்டர் சொல்றாரு, யார ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பிரதர்னா, பாஸ்டர் இன்னைக்கு இல்லைங்க பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அவங்கள பண்ண சொல்லுங்க பாஸ்டர், இவங்களை இந்த பிரதரை பண்ண சொல்லுங்க பாஸ்டர். இல்லாட்டி கொஞ்சம் பாஸ்டர் சொல்றாரு, பிரதர் இன்னைக்கு காட்டேஜ் பிரேயர் அல்லது ஏதோ ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க பிரதர், சின்ன மெசேஜ் கொடுங்க சிஸ்டர். இல்லைங்க பாஸ்டர், சாரிங்க பாஸ்டர், என்னோட நீங்க நல்லா பண்ணுவீங்க பாஸ்டர், நீங்களே பண்ணிருங்க, அடுத்த முறை நான் பண்றேங்க பாஸ்டர். பாஸ்டர் என்னோட அவர்கிட்ட சொல்லுங்க பாஸ்டர். ஏன் பாஸ்டருக்கு தெரியாத இல்லை ஆண்டவருக்கு தெரியாத? ஆண்டவர் உங்களை குறித்து என்ன செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை உங்களை கொண்டு தான் செய்வார். சும்மா இல்லை, உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதில் ஒரு நோக்கம் உண்டு பிரியமானவர்களே. நீங்கள் யாராக இருக்கலாம், உங்களோட நல்லா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு ஆண்டவர் என்னை உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்? அதுதான் காரணம். அதை நாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன் என்ன தெரிஞ்சிருக்கிறார் இல்லையா? நம்ம ஆண்டவர் நம்மளை அழைக்கும் பொழுது நாம் ஏதாவது சாக்கு போக சொல்லுவோம். நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் புத்தி இல்லாதவன், நானே குடும்பத்துக்கு பாரமா, பூமிக்கு பாரமா, இன்னும் சபைக்கே பாரமாக இருக்கிறேன், எனக்கு நான்லாம் எதுக்கும் உதவாதவன், அப்படி இப்படி நம்மளை தாழ்த்திக்குவோம் இல்லையா? இப்போ இன்றைக்கி அன்றைக்கி பல சாக்கு போக்குகள் நாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் பெரியமானவர்களை. இன்றைக்கி பல சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய அழைப்பை, அவர் அழைத்த நோக்கத்தை நாம தெரிஞ்சுக்காம இன்னைக்கு இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, மோசே சாக்கு போக்கு சொல்றாரு, ஆனால் ஆண்டவர் விட்டப்பாடு இல்லை. நானும் அப்படிதான். ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது, ஆண்டவரே நான் இப்பதான் 3 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ள நீங்க என்ன ஊழியத்துக்கு போக சொல்றீங்க? அதுவும் நான் முன்பின்ன போயிருக்காத இடம் தமிழ்நாட்டில் என்ன ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே மலை தேசத்துக்கு போக சொன்னார், ஊழியத்துக்கு கொடைக்கானலுக்கு போக சொன்னார், ஆதிவாசிகள் மத்தியில். என்ன ஆண்டவரே, நான் இவ்வளோ நாளாக நான் விட்டுட்டு வந்த அந்த ஐதீகம் எல்லாம் எனக்கு பயங்கரமாக அத்துபடி, ஆனால் வேதத்திலேருந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, இன்னும் முழுசாக நான் பைபிளை படிக்கல ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உன் மூலம் இருந்து நான் கிரியை செய்வேன், நான் சொல்கிறதுக்கு நீ கீழ்ப்படினார். நான் கீழ்ப்படிஞ்சேன், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆண்டவர் டெல்லி பட்டணத்துக்கு போக சொன்னார். ஆண்டவரே எனக்கு ஹிந்தி தெரியாது ஆண்டவரே. அப்போ சொன்னார், நான் உன்னோட இருந்து நடத்துவேன். இன்றைக்கி பிரியமானவர்களே, வடநாடு இந்த வட இந்தியா முழுவதும் ஆண்டவர் அநேக ஆத்மாக்களை கொடுத்து பாருங்க, திரளான ஜனங்களை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஊழியத்தில் மீட்டெடுக்கும்படி எல்லோரையும் தேவனை அறியாத ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக நடத்தும்படி பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்ம நடத்துவார். ஆனால் நாம் நம்மகிட்ட இருக்கிற பலவீனங்களை தான் நாம் என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு அவ்வளோ புத்தி இல்லை, அறிவு இல்லை, ஞானம் இல்லை, நல்லா பேசுகிற திறமை இல்லை, அப்படி இப்படின்ட்டெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம், நாம் சாக்கு போக்கு சொல்கிறோம். நாம் நல்லா பாடி பேசுகிறதுல ஒன்றும் இல்லை. ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது தான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தாரமாகும்படி தேவன் உங்களை சபையில் வச்சுருக்கிறார். நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரி, உங்கள் சபையினுடைய போதகரோடு ஊழியக்காரரோடு சபையில் ஊழியர்களோடு இணைந்து
செயல்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் அந்தபடி நீங்கள் செயல்படுங்க பிரியமானவர்களே. அப்போ தான் ஆண்டவர் கோபப்பட்டு சொல்கிறாரு, உன்னுடைய சகோதரன் லேவியனாகிய சகோதரன் ஆரோன் உன்னுடைய சகோதரன் அல்லவா, அவன் நன்றாக பேசுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஆரோனை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு பொறுப்பை நம்மகிட்ட ஒப்பு கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த பொறுப்புகளில் தேவைக்குள்ள எல்லா காரியங்களையும் தேவைகளையும் ஆண்டவர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பார் இல்லையா? நமக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களை, உனக்கு முன்னாடி நான் தூதர்களை அனுப்புவேன், சத்துருக்களை அழிக்கவும் யுத்தம் பண்ணவும் சமாதானம் கொண்டு சேரும் ஒரு தூதனை அனுப்புன்றார் ஆண்டவர் இல்லையா? அப்போ எல்லாமே அதே மாதிரி பவுலை கூப்பிடும்போது பாருங்கள், நீ அங்கே அந்த தீர்க்கதரிசிகிட்ட போங்கிறாரு. அங்கே ஆண்டவர் எல்லாமே வாய்க்க பண்ணிடுவார். கடலில் மீனை வாய்க்க பண்ணி வச்சுருந்தார். பல காரியங்கள் இப்படி வேதத்தில் நம்ம பல உதாரணம் சொல்ல, நான் அப்புறம் சாப்டர் மாறிடும், அதனால் டாபிக் மாறி போயிடும். அதனால் அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார்னா அந்த வேலை செய்கிறதுக்குண்ட எல்லா ஆயத்தங்களையும் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவார். இப்போ நீங்கள் நம்ம யாராவது எங்கேயாவது போக சொன்னால், இப்போ நம்ம பாஸ்டர் சொல்கிறாங்கன்னு வைங்க, உங்கள் பாஸ்டர் பிரதர் சிஸ்டர் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டாங்க ஜெர்மனின்னு, பாஸ்டர் எந்த வண்டியில் போகணும், அங்கே எப்படி இருக்கும், 1000 கேள்வி கேட்டோம் ஃபோன் பண்ணி ஏன்னா தொந்தரவு பண்ணிடுவோம் இல்லையா? அது நம்ம பிள்ளைங்களை எதை கடைக்கு விட்டோம்னாலும் அப்படி தான், இது வாங்கணுமா அது வாங்கணுமா இல்லையா? இந்த பொருளை அந்த கன்ஃபியூஸ் கடைக்கு போனாலும் கடைக்காரங்க நம்மளை கொலை போட்டுருவாங்க இல்லையா? நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம், டீ வாங்க போனால் என்ன டீ வேணும், பால் டீயா, சாதா டீயா, அஸ்கா டீயா, நாட்டு சக்கரை டீயா, சக்கரை அதிகமாக போடணுமா கம்மியாக போடணுமா, இப்படி பல கேள்விகள் வைப்பாங்களே. அந்த மாதிரி தான் நம்ம போகிற இடத்துல கொஞ்சம் ஏதாவது லேட் ஆகுதுன்னு வைங்க, பஸ்ஸு கிடைக்கல, பாஸ்டர் இது வரைக்கும் பஸ்ஸே வரலைங்க ஃபஸ்ட்டு நான் அங்கே போனேன், எங்கள் வீட்டில் யாரும் இல்லைங்க பாஸ்டர். இப்படி பல நம்ம என்ன செய்கிறோம், சாக்கு போக்கெல்லாம் சொல்லுவோம், பல கொஸ்டின்கள்லாம் கேட்போம். ஆனால் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கு பாருங்கள், மோசேக்கு திக்கு வாங்கிறது தெரியும், மந்தனாவுங்கிறது தெரியும். ஆனால் அதே மாதிரி எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறது தெரியும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இந்தியில் பேச வச்சுருக்கிறார். அப்போது அதே மாதிரி தான் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் நம்மளை அழைக்கும் பொழுது ஆல்ரெடி நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துவார். மனுஷனை உண்டாக்கும் முன்பே மனுஷனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி வச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் மனுஷனை உண்டாக்கி அவர் எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்தார். அதே மாதிரி தான் அப்போ ஆரோன் உன்னை காணும்படி வருகிறான்ட்டார் பாருங்க. ஆரோன் வர்றது மோசேக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் பிரியமானவர்களே. அங்கே அதான் சொல்லாரு பாருங்க, என்ன சொல்லாரு, உன்னை காணும்போது பாருங்க, உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். எப்படி ஆரோன் புறப்பட்டு வர்றான்? ஆல்ரெடி ஆண்டவர் ஆரோனுக்கு வெளிப்பாடு கொடுத்துட்டார், இல்லாட்டி பேசியிருப்பார், ஏதில் கொடுத்துருப்பார், இல்லாட்டி நீ போ மோசே போய் பாருன்றிருப்பார். அதே மாதிரி பாருங்க, உன்னை காணும் பொழுது அவன் இருதயம் மகிழும். அன்பு கூறும் பொழுது தான் ஒருத்தரை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மகிழ்வார்கள், சந்தோஷப்பட அப்படியே முகம் அப்படியே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அப்படியே சந்தோஷம் பூரிச்சு பொங்கும். சகோதரர்கள் ஒருமை வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாக இருக்குது. எங்கே இன்பம் இருக்குது அங்கே சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அப்படியே முகம் பிரகாசிக்கும். இன்றைக்கி நமக்கு பிடிச்சவங்க வந்துட்டு அப்படியே எவ்வளோ இந்த 32 பல்லும் அப்படியே தெரியும் இல்லை? அந்த மாதிரி சரி, வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், வாங்க அம்மா, வாங்க அக்கா. ஏன்னா நமக்கு பிடிக்காதவங்க தான் நம்ம எல்லாம் அப்படி மூஞ்சி சுருங்கி போயிடும் அப்படியே இல்லையா? காஞ்சி போன இதை காய்கறி மாதிரி அப்படியே சுருங்கிடும். ஆனால் பிடிச்சவங்க வந்து அப்படியே இதாகிடும். அந்த மாதிரி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் சகோதர சிநேக உள்ளவர்களாக இருக்கணும். சகோதர சிநேகம் இல்லைன்னா நித்திய ஜீவன் கிடையாது. ஆண்டவர் தெரிய வசனம் சொல்லுது, நான் சொல்ல பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறத தான் நான் சொல்கிறேன். நான் என்னுடைய சுயமாக நான் ஒன்றும் சொல்லலை. அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. யாருக்கிட்டையும் கசப்பு, விரோதம், வெறுப்பு வைக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க, மன்னிச்சிருங்க, மறந்துடுங்க, நன்மை செய்யுங்க, சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்க, தூசிக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒப்புரவாக்குங்க, சமாதானமாக இருங்க. சமாதானம் பண்ணாதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பிரியமானவர்களே. அப்போ பாருங்கள், அவன் உன்னை காணும் பொழுது அவன் இருதயம் மகிழும். அவன் உன்னை காணும்படி புறப்பட்டு வர்றான், காணும்போது அவன் இருதயம் மகிழும். இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிற இடத்துக்கு வந்தால், ஊழியம் செய்கிறதுக்கு இடத்துக்கு வரும் பொழுது என்னாகும், நீ இந்த பாஸ்டர் இங்கேயே வந்தார், என்னுடைய ஆடுகளை கொண்டு போகிறதுக்கு வந்திருப்பாரோ, என் ஆத்மாக்களை திருடிட்டு போக வந்திருப்பாரோ. உடனே சில நான்லாம் இது ஏன் ஏரியா, நிறைய பாஸ்டருக்கு சண்டை போட்டவங்க, இது ஏன் ஏரியா, ஆத்மாக்களுக்கு சண்டை போடுறாங்கன்னா இந்த ஆடுகளும் அப்படி தான், இந்த பட்டியலிருந்து அந்த பட்டிக்கு ஓடி போயிடும் இல்லையா? ஆடுகளும் எல்லாம் சில திருட்டாடுகள் அப்படி தான், சபையை விட்டுட்டு சபை ஓடும்
இல்லையா? அந்த திருட்டாடுகளுக்குன்னே காத்துக்கிட்டு இருக்கிற சில திருட்டு ஆளுங்களும் இருக்கிறாங்க, மேய்ப்பர்கள். இவங்களெல்லாம் திருடங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைத்து கண்ணீர் சிந்தி முழங்கால் போட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாம் ஒரு ஆத்மாவை ஆண்டவர்களை வழி நடத்தி இன்றைக்கி கனி கொடுக்குற ஆத்மாக்களை வச்சுருக்கும் போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யார் அதிகமாக தசமாக கொடுக்குறாங்க, யார்கிட்ட நல்ல வண்டி வாகனங்கள் இருக்குது, யார் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அப்படியே வலை விரித்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இல்லாத பொல்லாத சொல்லி அப்படி அந்த போஸ்டிங் கொடுக்குறேன்னு நீங்கள் அப்படி இப்படி புகழ்ந்து பாடி என்னென்னமோ பண்ணி கொண்டு ஓடிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ அப்படி ஓடுறவங்களும் உண்டு, இப்படி ஆடுகளுக்காக சண்டை போடுறவங்களும் உண்டு. இன்றைக்கி அநேகர். பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ காணும் பொழுது இருந்து இன்றைக்கி எத்தனை ஊழியக்காரவங்க, ஒருவேளை நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா சிந்திச்சு பாருங்கள். மற்ற ஊழியக்காரர்களை பார்க்கும்பொழுது நீங்கள் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குதா, சமாதானம் இருக்குதா? நீங்கள் சைக்கிளில் வர்றீங்களா, 2 வீலரில் வர்றீங்க, அந்த வர்ற ஊழியக்காரர் உங்கள்கிட்ட இல்லாத ஒரு வண்டியில் 2 வீலர்லேயே 4 வீலர்லேயே வர்றாரு, நல்ல ஒரு வீடு வாங்கிட்டார், நல்ல சொந்தமாக சபை கட்டிட்டாரு, அல்ல நல்ல நிறையா ஜனங்கள் அவங்கள்ட்ட போகிறாங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்கு பொறாமை வருதா, எரிச்சல் வருதா, இல்லை அவங்கள்ட்ட பேசுகிறது பிடிக்காமல் இருக்குதா, இல்லை அவங்கள பார்த்தா சந்தோஷமாக இன்னும் அவங்க வளர ஜெபம் பண்ணுறீங்களா, வல்ல மகிழ்ச்சியாக இருக்குதா? நீங்கள் அதே மாதிரி தான் விசுவாசிகளும். ஒரு விசுவாசி ஏதாவது வண்டி வாங்கிட்டாங்க, அல்லது ஏதாவது நல்ல பொருள் வாங்கிட்டாங்க, அல்லது அவங்க வாகனங்களை வாங்கிட்டாங்க, அல்லது வீடு வாங்கிட்டாங்கன்னா, சொத்துக்கள் வாங்கிட்டாங்கன்னா, உடனே நம்மளுக்குள்ள ஒரு மாதிரியான என்னமோ பண்ணுது இல்லையா? கசப்பு, ஒரு மாதிரி ஒரு எரிச்சல், பொறாமை, சகிக்க முடியாது. இப்படி இருக்கிறோமா? இல்லை என்னுடைய சகோதரன் அவன் வாங்கிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க, நான் பரவாயில்ல, என்னுடைய சகோதரன் நல்லா இருக்கிறான், அந்த ஒரு சந்தோஷம் இருக்கணும், அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காணும் பொழுது பிரியமானவர்களை இருதயம் மகிழணும் பாருங்கள், உள்ள பூரிப்பாக இருக்கணும், உள்ளம் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் இன்றைக்கி ஆண்டவரை நாம் என்ன செய்யணும், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தணும். அப்போ வரும்பொழுது என்ன செய்யணும், நீ அவன் இருதயம் மகிழும், உன்னை பார்க்கும் பொழுது அவன் இருதயம் மகிழும். இன்றைக்கி நம்ம வெளியில் அப்போ ஆரோன்ட்ட வந்து சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் சொல்லும்போது பார்த்தேன்னு மோசே சின்னவன், ஆரோன் மூத்தவன். அப்போ மூத்தவன் இளையவனை தேடி வர்ற அப்படி பாருங்கள், மோசையை தேடி வர்ற அப்படி ஆண்டவர் சொல்லும்போது ஒருவேளை என்ன செஞ்சுருக்கலாம், ஆரோன் முறுமுறுத்துருக்கலாம், என்ன ஆண்டவரை, நான் வயசில் மூத்தவன், என்ன நீங்கள் லீடர் ஆக்காமல் அவரை என்னோட சின்ன அவனை லீடராக்கி நீ அவனுக்கு வாயாக இருக்குங்கிறீங்க, நீங்கள் நானில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை முறுமுறுத்துருக்கலாம். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் முறுமுறுக்கிறோம், புதுசாக வந்தவங்க யாருக்காவது பாஸ்டர் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா பழசாக இருப்பேன், நம்ம ஒன்றும் சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி புதுசாக வரவங்க சில பேர் ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ இப்போ பொறுப்பு கொடுத்துட்டோம்னா பாரு, நேற்று வந்தவங்களுக்கு பாஸ்டர் அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, பொறுப்பு கொடுத்தாரு, லீடர் பண்ணிட்டார், இன்சார்ஜ் கொடுத்துட்டாரு, எனக்கு ஒன்றும் கொடுக்கல, ஏன் கொடுக்கல? ஒருவேளை ஆண்டவருடைய சித்தமாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கி உங்களை நடத்தக்கூடிய ஊழியக்காரர் உங்களோட வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், உங்களோட படிப்பறிவு கம்மியாக இருக்கலாம், ஆனாலும் உங்களை வச்சிருக்கிற மந்தையில் உங்கள் ஊழியக்காரனுக்கு நீங்கள் அடங்கி இருக்கணும். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, கீழ்ப்படுதல், அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கணும். பிரியமானவர்களே, அப்போ மோசே சின்னவன், ஆனால் ஆரோன் பெரியவர். ஆனால் வரும் பொழுது மோசே ஆண்டவர்கிட்ட ஆரோன்கிட்ட போகல பாருங்கள், ஆரோன் மோசேக்கிட்ட வர்ற அப்படி மறுபடி என்ன செய்யறோம், நாம் பெரியவங்களுக்கு சின்னவங்க தான் கீழ்ப்படியணும். அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, பெரியவல்ல அக்கா பெரியவல்ல சொல்கிற பேச்சு கேள் அப்படிமோ இல்லையா? ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, ஆண்டவர் நினைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சயாக்கோப்பிட்டையும் பார்க்குற அப்படியே இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லார், நீ மோசே சின்னவன், ஆனால் மோசேக்கிட்ட சொல்லலை, நீ போய் ஆரோனை பாரு, அவனை உன்னோட ஹெல்ப்புக்கு எடுத்துக்க அப்படி சொல்லலை. ஆண்டவர் மோசேக்கு தன்னுடைய பிளான் வெளிப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், ஆரோன்ட்ட சொல்லிட்டார், ஆரோன் வர்ற அப்படி, ஆரோன் வர்றது ஆண்டவருக்கு தெரியும், ஆரோன் வர்றான், அவன் உன்னை காணும் பொழுது அவனுடைய இருதயம் மகிழும். ஊழியக்காரங்க வளர்ச்சி, ஒருவர் விசுவாசிகள் வளர்ச்சிகள் நாம் என்ன செய்யணும், அல்லது நமக்கு அதிகமாக இருக்கிறவங்க நம்மளை விட குறைவான தகுதி உள்ளவர்களுக்கு கீழே நம்மளை வச்சுருக்கலாம். ஆண்டவர் அப்படி ஒருவேளை அழைப்பர் இருக்கும், நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இருதயம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தான், அன்பாக இருக்கும் பொழுது தான் இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்கும் பொழுது தான் அங்கே ஒருமனமும் ஒற்றுமையும் விட்டு கொடுத்தலும் கீழ்ப்படுதலும் அங்கே வேலை செய்யும். அப்படி இருக்கும் பொழுது தான், அன்பு இருக்கும் பொழுது தான் பிரியமானவர்களை நாம் ஒருமனப்பட்டு 2 பேர் ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது தான் தேவனோட சித்தத்தை நிறைவேற்ற முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர் சகோதரர்கள் ஒருமனமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பம் வளரும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமான
பிரியமானவர்களே. அந்த குடும்பம் செழிக்கும் பிரியமானவர்களே. விசுவாசிகளும் ஊழியக்காரர்களுக்கும் எல்லாரும் ஒரு மன ஒற்றுமையாக இருக்கும் பொழுது சபை வளரும், ஊழியம் வளரும் பிரியமானவர்களே. தேவனுடைய ராஜ்யம் வளரும், தேவனுடைய சித்தம் நிறைவேறும் பிரியமானவர்களே. இன்னைக்கு ஒரு மன ஒற்றுமை இல்லைன்னா சாத்தான் தான் அங்கே தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்துவார். நீங்கள் அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு இந்த வீட்டின் தலைவர்னு போர்டு எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மையாக இயேசு அங்கே இயேசு இருக்கவே மாட்டார். ஏன்னா ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, விட்டு கொடுத்தல் இருக்காது, கீழ்ப்படுதல் இருக்காது, அன்பு இருக்காது, அனுசரித்து போகிறது இருக்காது, யார் பெரியவங்கிற போட்டியும் பொறாமை இருக்கும். நான் சொல்கிறத நீ கேளு, நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் அதை பண்ணுறேன் இதை எல்லாம் இப்படி இருக்கும். சாத்தானுடைய ராஜ்யம் தான் அந்த வீட்டில் இருக்கும், தேவனுடைய ராஜ்யம் அந்த வீட்டில் இருக்காது. ஆனால் போர்டு மாத்திரம் நல்ல பெருசாக தொங்கும், வீடு பூரா வசனங்களாக இருக்கும். ஆனால் வசனத்திற்குரிய கிரியைகள் இருக்காது. இன்றைக்கி அநேக ஜனங்கள்கிட்ட கீழே வசனத்தினுடைய கீழ்ப்படுதல் இருக்காது. பிரியமானவர்களே, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் பெரியவன், நான் சின்னவன்ட்டு இல்லை. என்ன ஆண்டவர் எண்ணத்திற்காக தெரிந்து கொண்டார், என்னை ஏன் தெரிந்து கொண்டார்? என் குடும்பத்தில், என் சொந்த பந்தத்தில், என்னுடைய உறவுகளில், என்னுடைய இதில் என்னோட நல்லா இருக்கிறாங்களே, என்னோட அழகாக இருக்கிறவங்க இருக்காங்க, என்னோட படித்தவங்க இருக்கிறாங்க, என்னோட ஆஸ்திகள் சொத்து சுகம் உள்ளவங்களாக இருக்கிறாங்களே, என்னை ஏன் தெரிந்து கொண்டார்? எப்போனாலும் கேட்டிருக்கிறீங்களா ஆண்டவரை? போவாஸ்டர் ரூத் கேட்டால் அப்படி என்னை நேசிக்கிறது என்ன காரணம்? ஏன்னா ஒரு கண்டிஷன் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை நேசிச்சிருக்காரு. ஏன் நேசிச்சார்? நம்ம எப்போனாலும் கேட்டுக்கிறோமா? ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களே, என்ன உங்களுடைய மகனா, உங்களுடைய மகளா, உங்களுடைய ஊழியக்காரனா, தாசனா, தாசியை ஏன் ஆண்டவரை நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்போனாலும் கேட்டுக்கிறோமா? அவருடைய சித்தம் அறிந்து செயல்படுவதற்கு அவர் எங்கே வைக்கிறாரோ, என்ன சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு மகிமையாக செய்வதற்கு, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு யார் கூட நம்மளை வச்சிருக்கிறாரோ, எந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறாரோ, எந்த சபையில் வச்சிருக்கிறாரோ, எந்த ஊழியத்தில் வச்சிருக்கிறாரோ, எந்த ஆஃபீஸ்லேயோ, கம்பெனியோ, காலேஜஸ்க்கோ எதாக இருந்தாலும் சரி, நாம் தேவனை சார்ந்து நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் பிரியமானவர்களே. சில நேரத்தில் ஊழியக்காரங்க பேச கேட்டுட்டு நம்ம இருக்கலாம். கர்த்தருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு இருட்டில், வெளிச்சம் இல்லாத இருட்டில் நடந்தால் அவன் தேவனை சார்ந்தவருடைய வார்த்தை பற்றிக்கொள்ள, ஏன்னா அப்போ ஆண்டவர் உறுதியை பற்றிக்கொள்ள வேண்டும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போ இந்த ஊழியக்காரன் ஊழியக்காரர் பேச கேட்டு நான் வீணாக போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மளை அவர் நித்திய வெளிச்சமாக இருப்பார் பிரியமானவர்களே. அதனால் பாருங்கள், ஆரோன் மோசையை தேடி வர்றா, அப்படி உன்னை காணும் பொழுது அவனோட இருதயம் மகிழுங்கிறார். சந்தோஷம் இருக்கணும், அதுதான் ஒரு பெரிய இது. பாருங்கள், சந்தோஷம் இருக்கணும். என்ன கேட்டால் இன்றைக்கி நம்மளுக்கு அநேகர் என்ன செய்கிறோம், காரணம் தேவனோட சித்தத்தை செய்யும்படி தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து தேவ சித்தம் நிறைவேற்றணும். அதை தான் பாருங்கள். அடுத்த வசனம் 16வது வசனம். அவன் உனக்கு பதிலாக, யாத்திராகமம் 4வது அதிகாரம் 16வது வசனம். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். பாருங்க, யாராவது ஒத்துக்குவாங்களா? வயசுல மூத்தவங்க யோசேப்பு சொல்லும்போது சகோதரர்கள்லாம் எவ்வளோ கோவப்பட்டாங்க. அவங்க அப்பாவும் கடிந்து கொண்டார் இல்லையா? ஆரோன் உனக்கு வாயாக தான் இருப்பான், நீ சொல்கிறத அவன் செய்வான், அவ்வளோதான். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நான் என்ன சொல்கிறேன்னா அதான் செய்யணும், ஒரு வார்த்தை மீறி பேசுன அப்படிம்பா. நீ ஆரோனுக்கு தேவனாக இருப்பான். தேவன் ஆரோன் சமஸ்டர். அப்படி பாருங்கள், நான் முதலே சொன்னேன், ஆண்டவர் நம்முடைய தலை, சபைக்கு அவர் தான் தலை, குடும்பத்துக்கு அவர் தான் தலை, நம்ம உடம்புக்கு அவர் தான் தலை இல்லையா? அப்போ நம்ம சரீரங்கள்லாம் அதனோட வேலையை பார்க்குது. கண்ணோட வேலையை பார்க்குது, கை வேலையை பார்க்குது, காலு வேலையை பார்க்குது, வாய் வேலையை, பல்லு எல்லா உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் எல்லாம் அதனுடைய வேலையை தான் செய்யுது. மற்றவங்க வேலைக்கு போகிறதில்ல. இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, மற்றவங்கள பார்த்துட்டு, நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ என்ன புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி, இப்போ நாம் மற்றவங்க என்ன ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக வச்சுருக்கிறார். சின்ன வயசில் உள்ளவங்க, குறைவான என்னோட குறைவு உள்ளவங்களுக்கு கீழே இருக்க வச்சா நம்ம கீழே அடங்கி இருக்கணும், அல்லது மேலே வச்சுருந்தா நம்மளை வச்சிருக்கிற ஸ்தானத்தில் நாம் இருக்கணும். நம்முடைய அழைப்பை தெரிஞ்சுக்கணும், என்ன அழைப்புங்கிறது தெரிஞ்சுக்கணும். அழைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அழைப்பில் நிலையாக இருக்கணும், அந்த அழைப்பில் நாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, மற்றவங்கள பார்த்துட்டு
அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, ஊழியத்தில் வெற்றி பெற முடியாதது பல காரியங்கள். அதுதான் நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போயிடும், கடைசியாக உள்ளதும் போயிடும், இருந்ததும் போயிடும், அதுவும் கிடைக்காது, அது ஓடிடும். பறக்கிறது பறந்துடும். நீ இதை விட்டுட்டு போனால் இதுவும் ஓடிடும், திரும்பி வந்தால் ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி அநேகரோட நிலைமை அப்படி தான். நம்மளை ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கார், எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார், ஆகிய அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கிருங்கள், அதை வேதம் நமக்கு சொல்லுது இல்லையா? அதனால் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது அழைப்பு தேவனுடைய சித்தம். நான் சின்ன வேலையோ பெரிய வேலையோ என் சபையில் அதான் ஒவ்வொரு சரீரத்தின் அவைகள் எல்லாம் அது வேலை செய்யுது. அப்போ நான் பிரசங்கியாக வரணும், நான் பாட்டு பாட மாட்டேன், நான் ட்ரம்ஸ் வாசிக்க மாட்டேன், நான் கீபோர்டு வாசிக்க மாட்டேன், கித்தார் வாசிக்க மாட்டேன்னா அது தப்பு. பெரிய மனிதர்கள் நம்மளை ஆண்டவர் எந்த சபையில் என்ன ஊழியத்தில் வச்சுருக்கிறவரோ அந்த ஊழியத்தை நாம் உண்மையும் உத்தமாக செய்யணும். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ அதான் பாருங்கள், வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், நம்மளை நடத்துகிறவங்க கர்த்தருடைய சித்தம் என்னங்க அதை நிறைவேற்றுறதற்கு நாம் ஒருமனப்பட்டிருக்கணும், ஐக்கியப்பட்டிருக்கணும். அன்புக்கு ஒரு சகோதர சிநேகன்னு சொன்னால் அன்பு கூறுதல். அன்பு இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சகோதர சிநேகத்தினுடைய அதனுடைய அர்த்தம் என்னென்னா அன்பு கூறுதல். அன்பு இருந்தால் தான் ஒருமனம் இருக்கும், அன்பு இருந்தால் தான் ஒற்றுமை இருக்கும், ஒத்துப்போகும். ஒற்றுமைன்னு சொன்னால் ஒத்துப்போகும், ஒருத்தரோட ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் சரி செய்யலாம், அந்த ஒற்றுமை இருக்கும், ஒருமனம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். அன்பு இருக்கும் பொழுது தான் விட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி புருஷ மனைவிக்குள்ளே அன்பு இல்லைன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் ரைட்டு, நான் சொல்கிறது தான் ரைட்டு. புருஷன் சொல்லுவாள் இருந்தால் இல்லாட்டி போனால் எங்கள் அப்பா வீட்டுக்கு ஓடுவாங்க. அப்போ மனைவி சொல்லுவாள் நான்லாம் உன்னோட வாழ முடியாது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்டு ஓடிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அன்புக்கு விட்டு கொடுக்கறது இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ரெண்டு இருந்தால் தான் அனுசரித்து போகணும், விட்டு கொடுக்கணும். இந்த ரெண்டு இருக்கும் பொழுது தான் குடும்பமும் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த அன்பு, விட்டு கொடுக்கறது, அனுசரித்து போகிறது இருந்தால் தான் ஊழியமும் நல்லா இருக்கும். எல்லாரும் நாம் நினைக்கிற மாதிரியே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் எல்லா வேலையும் நாம் எதிர்பார்க்குற மாதிரியே செயல்பட முடியாது. அப்போ அதெல்லாம் நாம் என்ன செய்யணும், அந்த அன்பு இருக்கும் பொழுது தான் குற்றம் குறைகளை மன்னித்து மறந்து விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய ஸ்தானத்தை மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து இப்படி இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி விட்டு கொடுக்குறது மாத்திரம் இல்லை, ஏற்றுக்கொள்ள ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா ஏற்றுக்கொள்ள. இதெல்லாம் இந்த சகோதர சிநேகம் இருக்கிறவங்கள்ட்ட தான் இந்த சுபாவங்கள்லாம் நாம் எதிர்பார்க்க முடியும். அப்போ இந்த அன்பு இருந்தால் தான் விட்டு கொடுக்கறது, இது ஒரு மனம், ஒற்றுமை, கீழ்ப்படிதல், அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கூடிக்கணும். சின்னவங்களோ பெரியவங்களோ, சின்னவன்கிட்ட சொல்கிறபடி கேட்டாலும் பரவாயில்ல. அப்போ அதான் ஆரோன் பாருங்கள், ஏன் இன்றைக்கி ஆரோனை போல் அழைக்கப்பட்ட ஆள் ஒழிய கனமான ஊழியத்துக்கு வராதிங்கிறாரு. ஊழியம் பண்ணலாம், பெரிய பாஸ்டங்களாகிடலாம், பெரிய ஊழியக்காரங்களாகிடலாம், பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும். பெரிய மாணவர்களை ஸ்டேஜில் நின்று மைக் எடுத்து பேசிட்டு அப்படியே பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அவருக்கு பின்னாடி, ஸ்டேஜுக்கும் பின்னாடி அநேகருடைய முழங்கால்களுடைய ஜபம், அநேகர் கண்ணீரின் ஜபம், அநேகர் விழுத்திருக்கக்கூடிய ஜபம், அநேகர் ₹1 1000 1,00,000 கொடுக்கக்கூடிய காணிக்கைகள், இப்படி பல காரியங்கள் ஒன்று சேர்ந்து தான் இன்றைக்கி தேவனுடைய ஊழியக்காரனா ஒருவராக நாம் நிற்கிறோம். ஆனால் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒருமான ஒற்றுமை, விட்டு கொடுத்தல், சகாயம் பண்ணுறது எல்லாத்தையும் செய்கிற ஒரு ஆண்டவர். பிரியமானவர்களே, அப்போ ஒருத்தர் மாத்திரம் பேரை வாங்கிட்டு போயிட முடியாது. நீங்கள் அநேகர் அப்படி தான் புகழ்கிறாங்க. நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, டிவிலையோ ஸ்டேஜ்லேயோ வந்தால் பெரிய திரளான கூட்டம் பார்த்த உடனே என்ன, ஆஹா பெரிய பெருமை, எனக்கு அவ்வளோ பெரியது. ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நான் கனவு கண்டேன், அதில் ஒரு பாஸ்டரோட, குறிப்பிட்ட ஒரு பாஸ்டரோட பேரை சொல்லி, அவர் எல்லா போதர்களுக்கும் குருனார். அவங்க சபைக்கு, அவங்க ஸ்தாபனத்துக்கு வேணால் அவர் சீனியர் பாஸ்டராக இருக்கலாம், ஆனால் அவர் எல்லா போதகர்களுக்கும் அவர் குருவானவர். ஏன்னா வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு குரு இல்லையா? அப்படி சொன்னாங்க. அப்போ சின்ன ஊழியக்காரங்களே பெரிய ஊழியக்காரங்களே எல்லோரும் ஆண்டோடைய ஊழியக்காரங்கள் தான். பிரியமானவர்களில் பெரிய டிவியில் வந்தாலும் சரி அவங்களும் ஊழியக்காரவங்க தான். அதே மாதிரி சின்ன ஒரு கிராமத்தில் செஞ்சுட்டு ஒரு ஏழையாக சைக்கிள்லையோ அல்லது நடந்து போய் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் ஊழியக்காரவங்க தான். எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற, அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்க பிரகாரமான அழைப்புகளில், ஊழியங்களில் அவர்கள் எல்லோருமே செயல்படுகிறோம். அவருடைய வயலில் எல்லோரும் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கிறோம். அவர்களுடைய அதிகமாக கொடுத்தவங்க அதிகமாக கேட்பார், கொஞ்சமாக கொடுத்தவங்க கொஞ்சமாக கேட்பார். நாம் எல்லாரும் உண்மை ஒத்தமாக ஊழி செய்து அவருக்கு போய் கணக்கு ஒப்பு கொடுக்குறல இருக்கிறோம். நீங்கள் அநேகர் இப்படி தான் ஊழியக்காரர்களை புகழ்ந்தே அநேக ஊழியக்காரவங்களை விற்கிறவங்களை ஆக்கிடுறாங்க.
நீங்கள் அநேக ஊழியக்காரர்களும் ஜனங்களோட புகழ்ச்சியை கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு கொடுக்குற மகிமையை விட்டுட்டு மகிமையை தாங்களே எடுத்துக்கிறாங்க. ஏறுவது மகிமையை தானே எடுத்து, ஆஹா இது தேவ சப்தன் உடனே போயிட்டான், பெருமை வந்துடுச்சு ஐயாவுக்கு, உடனே தூதன் அடித்தான், புழு பிடிச்சி சத்தன். இன்றைக்கி அநேக ஊழியக்காரவங்க ஆக்சிடென்ட் ஆகி சாக்கிறதும் வியாதிப்பட்டு சாக்கிறதும் பாதி நல்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பாவம் ஆண்டவருடைய கிருபையில். ஆனால் இந்த ஜனங்கள் விசுவாசிகள்லாம் ஊழியக்காரனை புகழ்ந்து ஆண்டவர் கொடுக்குற மகிமையை ஊழியக்காரனுக்கு கொடுத்துட்டு என்ன செஞ்சிருவாங்க, ஊழியக்காரனை சீக்கிரமாக அனுப்பிச்சி வச்சிடுறாங்க இந்த பூமியை விட்டு, நீ அதிகமாக ஊழியம் செய்யாத போன்ட்டு. ஜாக்கிரதையாக இருங்க ஊழியக்காரர்கள். நடக்குது தான் புகழ்ச்சி. ஆண்டவருக்கு கொடுக்குற மகிமையை தாங்களே எடுத்துக்க வேண்டியது. நான் ஜெபம் பண்ணேன், சேலஞ்சு பண்ணுறாங்க நிறைய ஊழியர், நான் ஜெபம் பண்ணேன் இது நடக்கும், இவ்வளோ அற்புதம் நடக்கும், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அநேக விசுவாசிகள் ஊழியக்காரர் அப்படியே ஆண்டவர் மாதிரி பார்க்க, ஆண்டவருடைய ஊழியக்காரன் பார்க்குறதில்ல, ஆண்டவரே என் ஊழியக்காரனா ஆண்டவர் தான் பார்த்துட்றாங்க. இன்றைக்கி அநேகர் ரொம்ப புகழ்ந்தாங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. யார் புகழ்கிறாங்களோ அவங்க காலை வாரி விட்டுருவாங்க, அப்புறம் கடைசியாக போட்டு மிதிச்சுட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க பிரியமானவர்களை. மகிமை ஆண்டவருக்கு மாத்திரம்தான். எல்லா துதிகான மகிமை ஸ்தோத்திரத்துக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் தான். நீங்கள் அநேகர் தான் என்ன செய்கிறோம், புகழ்ச்சி கொண்டு கொடுத்துட்றோம். நாம் அப்படி இல்லாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுக்கு நாம் ஒரு மனம் ஒற்றுமை இருக்கணும், அடங்கி இருக்கணும். அன்பு சகோதர சின்னங்க இருந்தால் தான் அடங்கி இருப்போம், கீழ்ப்படிந்து இருப்போம். மனுஷர்களுக்காக இருக்கட்டும், அதிகாரிகளுக்காக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், பெரிய ஊழியக்காரங்களுக்கு, சின்ன ஊழியக்காரவங்க, சீனியர்கள், ஜூனியருங்க, இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு விட்டு கொடுத்து அனுசரித்து அடங்கி இருக்கும் பொழுது தான் அது குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ஸ்தாபனமாக இருக்கட்டும், அல்லது கம்பெனிகளாக இருக்கட்டும், அல்லது அலுவலகங்களாக இருக்கட்டும் வளரும். அரசாங்கமாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். இல்லைன்னா கூட்டணி சண்டை, பிரிவான சண்டை, உட்கட்சி பூசல், அப்படி பல காரியங்கள் வந்துடும். குடும்பமாக உள்ளுக்குள்ளே பிரச்சனை வந்துடும் பிரியமானவர்களே. அதனால் சரீர அபாயங்களை பாருங்கள், ஒவ்வொன்றும் வெவ்வேறமாக இருக்குது. நீ எவ்வளோ பெரிய நல்ல ஒரு பங்களா மாதிரி இருந்தாலும் அங்கே கூட்டி துடைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். இல்லைன்னா சொன்னால் அந்த எவ்வளோ தான் நம்ம பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணி சிங்காரிச்சு வச்சிருந்தாலும் குப்பையும் கூலமாக கிடந்ததுன்னா நடக்காது. அங்கே கூட்டி பெருக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அவங்களும் அந்த இதில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சின்ன வயசுல நிறைய அடி வாங்குவேன். ஏன்னா சில பேர் மற்றவங்களுக்காகவே தங்களை வேறுபடுத்திக்குவாங்க. பல விதமான பட்சபாதங்கள், ஜாதி, இனம், அப்படி பல விதமான அந்த அன்பு கூடுறது, அவங்க ஜாதி, அவங்களுடைய என்ன குலம் கோத்திரன்ட்டு அப்படியெல்லாம் போயிட்டு, நான் கொஞ்சம் என்னங்களோட கொஞ்சம் கீழான இதில் பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடும் பொழுது என்னுடைய பாட்டி வந்து நல்லா போட்டு உதைப்பாங்க. அவங்களோட எண்ணத்தை கடை போய் விளையாண்டேன். 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்கங்கிறதுக்காகவே வாழ்கிறாங்க. ஆண்டவரை மறுதளிச்சிருவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. நான் ஆண்டவரை ஏற்றிட்டேன்னு சொல்கிறதுக்கு ஊழியம் பண்ண பயப்படுவாங்க, ஜெபம் பண்ண பயப்படுவாங்க, வேதம் வாசிக்க பயப்படுவாங்க, வேதத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயப்படுவாங்க, மறைச்சு கொண்டு போவாங்க. ஏன்னா 4 பேர் அவங்க என்ன நினைப்பாங்க, யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. ஆண்டவர் என்ன நினைக்கிறார் உங்களை பற்றி, ஆரோனை குறித்து என்ன நினச்சாரு, அவன் உன்னை பார்க்க வர்றான், உன்னை காணும் பொழுது அவனோட இருதயம் மகிழும். அதுதாங்க நம்ம ஆண்டவர் நம்ம பார்க்குற இருதயத்தை பார்க்க, மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. நீங்கள் மனுஷன் முகத்தை பார்த்து தான் கெட்டு போகிறோம். தேவதூதன மாதிரி இப்போ பவுல புகழ்ந்தாங்க, நீ ஜூபிட்டர் மாதிரி மெர்க்குரி மாதிரி இருக்கிறன்னு உடனே ஐயோ நான் உங்களை மாதிரி மனுஷன்தான்ட்டார். இல்லையா, நீங்கள் அநேக ஊழியக்காரர்களுக்கு பெருமை வந்ததுன்னா அழிஞ்சு போயிடுறாங்க. ஜனங்களும் கொண்டு புகழ்த்தி உட்கார வச்சிடுறாங்க. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு என்னை குறித்து நோக்கம் என்ன, அது முக்கியமானது. பிரியமானவர்களே, ஆரோன் அங்கே வந்துட்டு அதே மாதிரி மோசேகிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பாரு நான் உனக்கு சொன்னதெல்லாம் நீ ஆரோன்கிட்ட சொல்லு, நீ தான் சொல்லணும். அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். யார் இஷ்டப்படுவா? சின்னவனுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு பெரியவங்க யாராவது விருப்பப்படுமா? நாம் விருப்பப்படுமா? ஆண்டவருடைய சித்தம் இருந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். பாருங்கள் அடுத்த வசனத்தில் நம்ம 17 பாருங்கள், இந்த 16. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, அப்போ அதுதான் அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன். 27வது 4வது அதிகாரம், யாத்திராகமம் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். பாருங்கள், அப்போ ஆரோன் ஏதோ ஒரு நல்ல ஒரு கிராமத்துலேயோ அல்லது நல்ல ஒரு சிட்டிலேயோ ஜனங்களோட 4 பேர் இருக்கிற இடத்துல இருக்கலாம். மோசே எங்கே இருக்கிறாரு? வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு.
இப்போ இவங்க மோசே அங்கே தனியாக பிரிஞ்சு போயிட்டான். ஆரோன்லாம் இங்கே இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப தூரமாகவும் இருக்கும். அப்படி சொல்லியிருக்கேன், என்ன ஆண்டவரே நான் பெரியவன் இருக்கேன், நீங்கள் மோசே சின்னவனை நீங்கள் பெரிய லீடர் ஆக்கிட்டீங்க, சரி பரவாயில்ல, அவன் அங்கே வர சொல்ல வேண்டியதானே, இங்கிருந்து தான் போன பக்கம், நான் போய் ஏன் அவனை பார்க்கணும்? ஆண்டவர் சொல்ல நீ வனாந்தரத்துக்கு போங்கிறாரு. அப்போ ஒருவேளை சிட்டியில் இருக்கலாம் அல்லது வில்லேஜுகளில் இருக்கலாம், நீ கிராமத்துலன்ட்டு அங்கே போ சொல்லலாம், அவங்க வர சொல்லியிருக்கலாம். பாருங்க, போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து பாருங்க எதிர்கொண்டு போனாரு. உடனே அவன் நடந்து போய் ஆண்டவர் எங்க மோசேயை சந்திச்சாரோ அங்கே போயிட்டா. அப்படி கண்டு நீ நாமளா இருந்தா சரி போறேன்னு சொல்லிட்டு பாதியோட வந்துடுவோம். வனாந்தரத்தில் யார் போவான்? நல்ல சிட்டிக்கு போகிறோம் தான் ரைட்டு. ஆண்டவர் ஒரு வேளை சொல்கிறாரு, நாம் இருக்கிற ஊரை விட்டுட்டு நம்மளோட பெரிய ஒரு பட்டணமோ அல்லது வெளி தேசத்துக்கு போக சொல்கிறாருன்னா, ஃபாரின் போக சொன்னாருன்னா சந்தோஷமாக போயிடும், ஏன்னா ஃப்ளைட்டில் போகலான்னு. ஆனால் எங்கே போக சொல்கிறாரு? இந்த மாதிரி வசதியாக இருந்தவனை வனாந்தரத்துக்கு போங்கிறார், நடந்து போங்கிறார். தமிழ்நாட்டில் நான் கொடைக்கானலில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு நான் வரும் பொழுது பிரியமானவர்களே, எனக்கு ஹிந்தி தெரியாது. இங்கே வந்துட்டு ஏற்றுக்கொள்கிறதுக்கு எனக்கு யாரும் கிடையாது. பஸ் ஸ்டாப்லேயும் மரங்களினுடைய அடியிலையும் காடுகள்லேயும் வனாந்தரங்கள்லேயும் எங்கே ஆளாரம் இல்லாத இடங்கள்லாம் போய் படுத்துக்க இருப்பேன். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் டிச்சு தண்ணிங்களை குடிச்சிட்டும், பார்க்கில் ஊற்றுற உப்பு தண்ணிங்களை, அந்த டிச்சு தண்ணிங்களை, பெரிய டிச்சில் சீவேஜ் தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்குங்களுக்கு செடிகளுக்கு ஊற்றுவாங்க, அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சாப்பாடு இல்லாமல் பல வாரங்கள் பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்து காட்டிலையும் மலையிலையும் படுத்து கிடப்பேன். வெறும் இந்த தேங்காய் நாரில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மேட்டு மாத்திரம் கால் துடைக்கிறதுக்கு போட்டிருக்கேன். அது ஒரு மேட்டு பழசொன்று கிடச்சிது. அது மாத்திரம் முதுகுக்கு வச்சுட்டு ஒரு செங்கல் எடுத்துகிட்டு தலைக்கு வச்சுக்குவேன். அதுதான் காட்டுக்குள்ளே படுத்து கிடப்பேன் நான். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரி பாம்பெல்லாம் என் மேலே ஏறிக்கிட்டு விளையாடும். முழங்கால் சம்மணம் போட்டு வந்துட்டு நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த பக்கம் பாம்பு இருக்குது, இந்த பக்கம் கீரி இருக்குது. நான் சொல்லுவேன் 2 பேரும் சண்டை போட்டக்கூடாதுன்னு. அப்படியே இருக்குங்க. கொடைக்கானலில் ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் பண்ணும்போது குரங்கு எல்லாம் நான் கைதட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுங்க கைதட்டிக்கிட்டு விறகு குச்செல்லாம் ஒடிச்சு போடும். நான் தகர டின்னில் வச்சு தண்ணி சூடு பண்ணி குளிச்சுட்டு இருப்பேன். அப்படி இருந்த ஒரு எனக்கு ஆண்டவர் நல்லா சும்மா என்ன சொல்லுவாங்கல்ல, அப்பா நல்ல நெய்யில் குளிச்சுட்டு தேனில் துணி துவைக்கிற மாதிரி நல்லா திரகாத்திரமாக நல்ல ஒரு ஊழியக்காரனா, ஏறத்தாழ ஒரு 300 குடும்பங்களுக்கு கர்த்தர் என்ன ஊழியக்காரனை வச்சுருந்தார். இப்போ அவங்களெல்லாம் பல விதமான சபைகளுக்கு அனுப்பிச்சிட்டு ஆண்டவர் சொன்னார், என்ன நீ டெல்லி பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகணும். ஊழியத்துக்கு வந்து அங்கே ஒன்றுமே தெரியாது. காட்டிலையும் பஸ் ஸ்டாப்லேயும் ரோட்லேயும் கிடப்பேன். பாச தெரியாது. போலீஸ் வந்து அடிச்சா இங்கெல்லாம் தூங்கலாம் துரத்திடுவாங்க. திட்டினாலும் சரி, கெட்ட வார்த்தைகள் திட்டினாலும் சரின்னு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி தான் இருந்த ஊழியங்களை ஆரம்பிக்கும் பொழுது. பிரியமானவர்களே, அப்போ சந்தோஷம். அந்த ஒரு நல்ல வசதியாக இருந்துட்டு நல்ல நான் கஷ்டப்பட்ட நல்ல வசதியில் விட்டுட்டு தான் நான் ஆண்டோடைய ஊழியத்துக்கு வந்தேன். அதே மாதிரி வசதி இருந்த இடத்த விட்டுட்டு வனாந்தரத்துக்கு போக சொன்னார். வனாந்தரத்துலேருந்து டெல்லி கொண்டு வந்தார். இங்கே அந்நிய பாஷை பேசக்கூடிய ஜனங்கள் பார்த்தா இங்கே வந்ததுக்கப்புறம் கர்த்தர் எல்லாம் ஆயத்தமாக்கி வச்சுருந்தேன். கர்த்தர் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வட இந்தியா முழுவதும் மாத்திரம் இல்லை, இந்தியாவுக்கு வெளியிலேயும் ஜனங்கள் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்யக்கூடிய ஜனங்கள் ஆண்டு கொடுத்துருக்காருன்னு சொன்னால் காரணம் என்னன்னு சொன்னால், பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் அழைப்பை உணர்ந்து கொள்ளும் பொழுது, அழைப்பிலே நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அங்கே பாருங்கள், வந்து கண்டு விட்டுட்டு ஓடல. பாருங்கள், வந்தார், மோசேவை கண்டார். ஏன்னா ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுதல் தான் வனாந்து எல்லா வசதி வாய்ப்புகளையும் விட்டுட்டு போயிட்டு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் அநேகர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வசதி வாய்ப்புகளை தேடிட்டு ஓடுறோம். இயேசுவை ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். நான் ஆண்டவரை தான் தேடுனேன் ஆரம்பத்தில் இன்றைக்கி ஆண்டவரை தான் தேடுவேன். எனக்கு வேண்டியது எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். காரணம் என்னென்னு சொன்னால், எனக்கு வர வேண்டியது தானாக வந்துடும். நான் எதையுமே தேடி போகிறதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன தேவைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நான் தேவனை எப்படி திருப்திப்படுத்தலாம், அவருடைய ஊழியத்தை எப்படி செய்யலாம், எப்படி நம்ம சுவிசேஷரிக்கலாம், அதில் மாத்திரம் தான் நோக்குவார். கர்த்தர் நடத்துகிற விதத்தில் நடந்துகிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, எனக்கு உண்டானவைகளை கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார். நான் அதனால் அவர் எல்லா ஒத்தாசைகளையும் தேவன் பரலோகத்திலிருந்து பூர்த்தி செய்கிறார். தேவனோட சித்தம் செய்ய விரும்புகிறவன் தேவனோட சித்தம் என்னங்கிறத தெரிஞ்சு அறிந்து உணர்ந்து அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுன்னு பாருங்கள். வனாந்திரத்துக்கு போய் மோசையிட்டு பாருனார், போயிட்டார்.
போய் கண்டு என்ன செய்கிறாரு, அவனை முத்தம் செய்தான். ஆரோன் போனது மாத்திரம் இல்லை, மோசே செஞ்சுருக்கணும். ஆஹா அண்ணா வந்துட்டீங்களா, வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம். இன்றைக்கி அநேகர் முத்தம் கொடுத்து யூதாஸ் மாதிரி காட்டி கொடுத்துருவாங்க. என்ன பொய்யான அன்பை காமிப்பாங்க. என்ன உள்ளத்தில் விஷம், உதட்டில் அன்பு இருக்கும் அப்படியே இல்லையா. முத்தம் கொடுப்பாங்க, அந்த முத்தத்தினால காட்டி கொடுக்குறாங்க. இன்றைக்கி அநேகர் முத்தம் கொடுத்துட்டு விஷத்தை வச்சிட்றாங்க. இப்படி அநேகர் இன்றைக்கி அநேகர் கள்ள சகோதரர்கள் பாசம், கள்ள சகோதரர்கள் தான். ஓ பிரைஸ் லார்டு பிரதர், பிரைஸ் லார்டு சிஸ்டர் அப்படியே கட்டி பிடிப்பாங்க பாருங்கள், கட்டி பிடிப்பாங்க அப்படியே. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே கட்டி பிடிக்கிறதுல மலைப்பாம்பு நசுக்கிற மாதிரி நசுக்குவாங்க சில பேர். அன்பாக நசுக்கிறவங்களும் உண்டு, ஆத்திரத்தோடு நசுக்கிறவங்களும் உண்டு. முதல்ல சொன்னேன், ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்தில் அன்போடு வருதா இல்லை ஆத்திரத்தோடு வராதுன்னே தெரியாது. எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், முதல்ல ஆத்திரம் வந்ததுன்னா ஸ்தோத்திரம் போடுமார். ஆத்திரம் வந்தால் ஒரு 100 ஸ்தோத்திரம் போடுங்க அப்படிம்பார். ஏன்னா என்ன அப்படியே ப்ரைஸ் லாடுமாங்க. ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. பாருங்கள், ஆரோன் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறார், முத்தம் செய்தான் ஆரோன். பாருங்க, போனதில்லை. ஏன் நீ என்னோட சின்னதாக இருந்துட்டு நீங்கள் லீடர் ஆகிட்டியா, பெரிய ஆள் ஆகிட்டியா, அப்படியே சில பேர் அப்படியே உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் வேதமாக பேசுவாங்க. அப்படியே சொல்லி காமிப்பாங்க, ஊசி குத்துவாங்க அப்படி இல்லையா. அப்புறம் சொல்லுவாங்க, நான் விளையாட்டுக்கு சொன்னம்பாங்க இல்லையா. கோல்காரனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், அப்படியே அப்படி குத்தும் அப்படியே. அப்புறம் நான் இல்லை விளையாட்டுக்கு சொன்ன நீ இப்படி ஃபீல் பண்ணுற, அப்படி அழுகிற. நிறைய புருஷனுங்க அப்படி தான், நிறைய கணவர்கள் மனைவிகளை நல்லா இப்படி கண்டபடி அப்படியே குத்திட்டு, நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன், நீ என்னத்துக்கு இப்படி பண்ணுறப்பாங்க. அதே மாதிரி நிறைய மனைவிகள் அப்படியே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே பேசுவாங்க. அப்படியே சந்தேகம் இதெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, போனால் வனாந்தரத்தில் போய் கட்டி பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுங்க. முத்தம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். நீங்கள் முத்தம் கொடுத்தா ஆளுங்கெல்லாம் வெவ்வேறு மாதிரி பண்ணிடுவாங்க இல்லையா. சிலர் அன்பின் மீது கை கொடுப்பாங்க, சிலர் கட்டி பிடிப்பாங்க, சிலர் நல்லா தோல் இது பண்ணுவாங்க, சிலர் இது முத்தம் கொடுக்குறவர்கள் உண்டு அன்பை வெளிப்படுத்தும்படியாக பிரியமானவர்களே. அப்போ அந்த விதை என்னங்க, அதை பொறுத்து தான் இருக்குது என்னுடைய அர்த்தம். சில தொட்டதுக்கெல்லாம் தப்பாகவே தெரியும் சிலருக்கு. நம்ம அந்த சாப்டருக்கு போகல, பிரிவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன் பாருங்கள். அப்போ அதுதான் அது. அப்போ அவன் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, அவன் உன்னை காணும் பொழுது அவனோட இருதயம் மகிழ்ந்ததுனால தான் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற. அப்படி இருதயம் மகிழாமல் இருந்ததுன்னா சரி அதெல்லாம் நேரம்ப்பா, என் நேரம், நீ இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டு உங்கள் காட்டில் மழை பெய்யுது அப்படிலாம் சொல்லி அப்படியே ஊசி குத்தாமல் ஆண்டவருடைய சித்தம். அப்படியே மோசே போனார், மோசை உடனே சொல்லிட்டாரு இல்லையா, இதெல்லாம் திட்டங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் போகிறாரு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. ஒரு தடவை நான் சைக்கிளில் இருந்தேன், ரொம்ப நாளாக சைக்கிள் ஓட்டினேன், பல கிலோமீட்டர்கள், 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர், சில நேரத்தில் 100-150 கிலோமீட்டர் கூட நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் ஊழியத்தில், டெல்லி பட்டணத்தில். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பழைய ஸ்கூட்டர் ஒரு அருமையான சகோதரர் கொடுத்தார். அப்புறம் அவர் ரொம்ப அது தொந்தரவு பண்ணதுனால அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, சில ஆளுங்கள்லாம் ஹெல்ப் பண்ணி ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு ஒரு புது பைக் வாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். புது பைக்கை வாங்கிட்டு ஒரு ஊழியக்காரர்களோட ஐக்கியத்துக்கு போனால் அங்கே எனக்கு தெரிஞ்ச 2 ஊழியக்காரங்க முன்னாடி சபையில் ஒரு மீட்டிங்கு வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க. நான் போய் அப்படி பைக்கை நிறுத்துறேன். எனக்கு ஒரு சுபம் என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் சைக்கிளில் போனாலும் யாராவது வணக்கம் சொன்னாங்கன்னா அல்லது ஸ்தோத்திரம் சொன்னாங்கன்னா உடனே சைக்கிள் விட்டு இறங்கி நான் 2 கையிலையும் ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். நான் பைக்கில் போனாலும் பைக்கை விட்டு இறங்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்கிற ஒரு சுபம் ஆரம்பத்தில் இருந்தேன். இன்றைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்தோத்திரம் நல்லா தாழ்த்து முடிஞ்சதுன்னா இறங்கி நின்று நான் ஸ்தோத்திரம் சொல்லு. இன்றைக்கி அதுதான் என்னோடய சுபாவம். அப்போ நான் என்ன சொன்னேன், நான் வர்றேன், புது பைக்கு, புது ஹெல்மெட்டு, கருப்பு கண்ணாடி இருக்குது, ஹெல்மெட் கண்ணாடி போட்டு வந்தோடனே 2 ஊழியக்காரவங்க என்னை குறித்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறவங்க, நல்ல விஷயத்தில் இல்லை தவறான காரியங்களை புகழ்ந்து பேசுகிறவங்க 2 பேர் வர்றாங்க. 2 பேர் முன்னாடி வந்துட்டு சோத்திரம் பிரைஸ் லார்ட் பிரதர்ன்ட்டு வர்றாங்க. நான் உடனே அவங்க முன்னாடி உடனே வண்டி நிறுத்திட்டு இறங்குறதுக்குள்ளே, சரி இறங்குறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே பக்கத்தில் வர்றாங்கன்னு சொன்னேன், ஹெல்மெட்டு கண்ணாடி இப்படி மேலே தூக்குனா அப்படியே பின்னாடி போகிறாங்க. நான் வண்டியை நிறுத்திட்டு ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு போகிறேன். அவங்க பின்னாடியே போயிட்டு, இது ஆரோட பைக்கு, ஆறு உனக்கு கொடுத்தா,
நான் சொன்னேன் ஆண்டவர் கொடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்தாரான்னு யார் கொடுத்தா? ஆர்கனைசேஷன் கொடுத்தாரு. இல்லை, எனக்கு ஆர்கனைசேஷன்லாம் கொடுக்கல. பின்ன யார் கொடுத்தா? எனக்கு அவங்கள தெரியும், உங்கள் ஆர்கனைசேஷனில் இவங்கள தெரியும், அவங்கள தெரியும். இப்படி பேசிக்கிட்டே ஸ்தோத்திரமே சொல்லலை. சகோதரர்கள் காணும் பொழுது இருதயம் மகிழணும். ஒரு ஊழியக்காரனை பார்த்தா இன்னொரு ஊழியக்காரனுக்கு பொறாமை, ஒரு நல்லா இருக்கிற ஒரு விசுவாசியை பார்த்தா இன்னொரு விசுவாசிகளுக்கு பொறாமை. பிரியமானவர்களே, சொந்த பந்தம் நல்ல அண்ணன் தம்பிங்க சொந்த பந்தங்கள் நல்லா இருந்தால் சொந்தக்காரங்களுக்கு பொறாமை. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. இருதயம் மகிழணும், சந்தோஷப்படணும். நம்மகிட்ட இல்லைனாலும் அவங்க நல்லா இருக்கிறாங்க. மற்றவங்களை ஆசீர்வதிச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்களும் நல்லா இருப்பாங்க, நீங்கள் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்குறான். முகம் நல்லா இருந்தால் அந்த பிரதர் அந்த சிஸ்டர் சூப்பர், அருமையான சகோதரர், வாய் அவ்வளோ இனிப்பாக இருக்கும், பேச்சில் உள்ள அவ்வளோ மோசமாக இருக்கும், கசப்பாக இருக்கும். மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. உங்களோட இருதயம் எப்படியோ அப்படி தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஏன் ஆரோனை தொட்டதுக்கலாம்? சங்கீதம் 133:1 ஆரோனின் சிரசிலிருந்து ஏன் சொல்ல ஆரோனை பேச்சு எடுத்தார்? ஊழியத்துக்கு கனமான ஊழியம். ஏன் ஆரோனை பேச்சு எடுத்தார் ஆண்டவர்? ஆரோனுடைய பொறுமை, கீழ்ப்படுதல், விட்டு கொடுத்தல். பாருங்கள், தன்னுடைய சகோதரன் இளையவனாக இருந்தாலும் அவனை லீடராக இருக்கிறதுக்கு விட்டு கொடுக்குற அந்த ஒரு இது, சகோதரனோட அனுசரித்து போகிறது, சகோதரனுக்கு தன்னோட ஸ்தானத்தை விட்டு கொடுக்கறது, சகோதரனுடைய அழைப்பு, அவன் சகோதரன் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் இணைந்து செயல்படக்கூடிய அந்த ஒரு சுபாவம், இணைந்து செயல்பட்டோம். அதுதான் ஒரு மன ஒற்றுமை, இசைவா. ஆனால் இப்படிப்பட்ட சுபாவம் நம்மகிட்ட இருக்கா? 2 ஊழியக்காரங்க வாங்க, நல்ல அருமையான ஊழியக்காரங்க, கடைசி வேற எனக்கு சோத்திரமா சொல்லலாம். பிரைத்தலா, கர்த்தர் எனக்கு வண்டி கொடுத்தார், ஜனங்கள் ஹெல்ப் பண்ணாங்க, ஆவியானவர் ஏவி அவங்க உற்சாகத்துக்கு. இன்னைக்கு அநேகர் இப்படி தான் பிரியமானவர்களே, உள்ளத்துக்குள்ளே நம்ம எல்லாம் புகழ்ந்து என்னமோ பண்ணிட்டு அப்படியே ஆண்டவர்னு புகழ்த்தி சோத்திரன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கசப்பும் குரோதம் வைராக்கியம் பகையும் இது நம்முடைய பழக்க வழக்கம் சுபாவம் விவகாரங்கள் சரியாக இருக்கணும் பிரியமானவர்களே. அப்போ அதான் அன்பு இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஒழுங்காக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம வசனத்துக்கு வாசிப்போம். 4வது அதிகாரம் யாத்திராகமம் 4:27 அப்புறம் 28வது வசனம் பாருங்க. போய் முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். இப்படியெல்லாம் போனப்பா தடியை போட்டேன், அது பாம்பாச்சு, அப்படி இப்படி எல்லா அடையாளங்கள் எல்லாம் காமிச்சு ஆண்டவர் படி சொன்னார்னா அவன் சந்தோஷமாக கேட்டு கீழ்ப்படியான். கேட்குறான், இளையவன் சொல்கிறத மூத்தவன் கேட்கறது மாத்திரம் இல்லை. அடுத்த வசனம் பாருங்க, 29வது வசனம். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். மூப்பர்கள்லாம் முக்கியமானவங்களையெல்லாம், ஏரிய லீடர்களாக இருக்கலாம் இல்லையா, அங்கே முக்கியமானவங்களை கூப்பிட்டு மோசேன் ஆரோன் 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க பாருங்கள். அதுதான் ஒரு மனம் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து போக மாட்டாங்க. நீங்கள் எத்தனையோ கணவன் மனைவி குடும்பமாக வீட்டிலேருந்து புறப்படுவாங்க சந்தோஷமாக, வர்ற வழியில் அடித்தடி சண்டை போட்டுக்கிட்டு ஒன்றா புருஷன் வீட்டுக்கு வர மாட்டான், இல்லாட்டி மனைவி வர மாட்டாங்க சர்ச்சு. எங்கன்னு கேட்டால் அவர் பாதியிலே போயிட்டாருமாங்க, பாதியிலே வீட்டுக்கு போயிட்டார், பாதியிலே போயிட்டாருன்னு மேலே போகல. பிரியமான வரல, இப்படி தான் ஒன்றா வருவாங்க, சந்தோஷமாக புறப்படுவாங்க, பார்ட்டி கல்யாணம்ன்ட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு ஆள் தான் போய் சேருவாங்க போக வேண்டிய இடத்துக்கு. அதுதான் பைபிளே அப்படி தான் இருக்குது. 2 பேரும் வேலை செய்வாங்க, ஒருத்தன் காணாமல் போயிட்டான். ஏன்னா எங்கே போயிட்டான்? அதுதான் பிரச்சனை இல்லையா? இன்றைக்கி அதான் அநேக பாருங்கள், 2 பேரும் போய் அதிகமாக பேசுகிறதால யாருன்னா ஆரோன் தான். பார்வோனுக்கு முன்னாடி ஆரோன் தான் பேசுகிறா. அப்படி மோசே கூட தான் இருக்கிறார். அதான் பாருங்கள், இணைஞ்சு பாருங்கள். இளையவனோட மூத்தவன் ஒருமனப்பட்டு விட்டு கொடுத்து தாழ்ந்து இளையவன் சொல்கிறத பொறுமையாக கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறேன் பாருங்கள். 30வது வசனம் பாருங்கள், ரொம்ப அருமையான. கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி, பாருங்கள், ஆண்டவர் மோசேகிட்ட சொல்லிட்டாரு, மோசே ஆரோன்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ ஆரோன் மூப்பர்களிடத்துலையும் ஜனங்கள்கிட்டையும் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அடையாளங்களை செய்தான். யார்? ஆரோன். பாருங்க எவ்வளோ கர்த்தர் மோசே என்ன செஞ்சால் ஆரோன் செஞ்சிட்ருக்கிறார். அதனால தான் என்னது அவர் பிரதான ஆசாரியா மாறினார். பாருங்கள், ஆரோன். கர்த்தர் எவ்வளோ கீழ்ப்படுதலுக்குரிய ஆசீர்வாதம் பாருங்கள், விட்டு கொடுக்கறதுக்குரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நாம் நீங்கள் நினைக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் விட்டால் தலைமையில் ஏறிடுவாங்கிறோம். அந்த தலைக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார். தலைமையில் எப்படி? தலையே ஆண்டவர் தானே.
அதனால் விசுவாசமாக இருங்க. பாருங்கள் பிரியமானவர்கள், அந்த பெரியவன் சின்னவங்கிற அந்த ஒரு இது மத்தேயு 20வது அதிகாரம் 26, 27 பார்க்கும்பொழுது, மத்தேயு 20வது அதிகாரம் 26 அங்கே சீசர்கள் பெரிய சண்டை. ஆண்டவர் கேட்குறியா என்னத்தை குறித்து சண்டை போட்டீங்க? நாங்கள் சொல்கிறாங்க, நான் யார் பெரியவங்கிற சண்டை. பாருங்கள், யார் பெரியவன், நீயா நானா? இன்றைக்கி அநேக குடும்பங்கள் அப்படி தான், அநேக கணவன் மனைவி இப்படி தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அநேக கணவன் மனைவிகளில் குடும்பங்களில் பிரச்சனை, குடும்பத்தில் விவாகரத்தும், குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் சாத்தான் ஏன் இன்றைக்கி ஆட்டம் போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால், குதூகலம் கொண்டாட்டமாக இருக்கிறான்னு சொன்னால், அந்த நீயா நானாங்கிற பெரிய பாருங்கள், மத்தேயு 20வது அதிகாரம் 26, 27 உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. ஏன்னு கேட்டால் அங்கே யார் பெரியவங்கன்னு ஆயிடுச்சு. மற்ற 10 பாருங்கள் 24வது வசனத்தில் 2 சகோதரர்கள் பேர் எரிச்சலானார்கள். எல்லாத்துக்கும் எரிச்சலும். யார் பெரியவங்கிறத யார் பெரியவங்க சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு எரிச்சல். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலே பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். நீ யார் பெரிய ஆளாக இருக்கணும்னு நான் பெரிய முதலாளின்னு நினைக்கிறேன், நீ எல்லாத்துக்கும் ஊழியக்காரனாகிறாங்கிற பணிவிடைக்காரனாக இருக்கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் பிரதான பெரிய தலைவராக இருக்க விரும்பினீங்கன்னா அவன் உங்களுக்கு தாசனாய் ஊழியக்காரனாக இருக்க கடவன். ஏன் தெரியுமா இந்த சண்டை? ஏன் அரசியல் சண்டை, நாற்காலி சண்டை? குடும்பத்துலேயும் அதான், யார் பெரியவன்? நான் சொல்கிறதான் நீ கேட்கணும். நான் தான் பெரியவன், நான் அண்ணன், நான் அக்கா, நான் மூத்தவன், ஏன்னா நான் சொல்கிறதா நீ கேட்கணும். இதுதான் பிரச்சனை. அது அரசியலாக இருக்கட்டும், கட்சிகளாக இருக்கட்டும், ஸ்தாபனங்களாக இருக்கட்டும். இன்றைக்கி ஏன் பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது? யார் பெரியவன், நானா நீயா? போட்டு கொடுக்கறது, தூசிக்கிறது, கோல் சொல்கிறது, விட்டு கொடுக்கறது இல்லை, அன்பு கிடையாது, அரவணைச்சு போகிறது கிடையாது, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, தாழ்த்துறது கிடையாது, விட்டு கொடுக்கறது கிடையாது, ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. நான் சொல்கிறது தான், ஆனால் நான் சொல்கிறது தான் ரைட்டு இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவ சித்தம் நிறைவேறாது. பிரியமானவர்களை, தேவனுடைய சித்தம் நிறைவேறுனா இன்றைக்கி அநேகர் சொல்கிறோம். நாம் பாருங்கள், நாம் இப்படி தான் சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற தாளந்துங்களை மறந்து நான் திக்குவாய் மந்த நாவுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிரியமானவர்களே, பல காரியங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. பாருங்களேங்க, இப்போ அடையாளங்கள் யாரும் செய்தார்கள். 31வது வசனம் பாருங்கள். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். யாரை தொழுது கொண்டாங்க? ஆரோனை மோசையும் அல்ல, ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். பிரியமானவர்களே, 2 பேர் ஒருமனப்பட்டு ஒற்றுமையாக இருக்கும் பொழுது, ஒருமனப்பட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் ஒன்று சேர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். நம்முடைய இந்திய தேசம் ரட்சிக்கப்படும். தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனுடைய சத்தியத்தையும் அவர்கள் காண்பார்கள், அறிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கி நம்மளுக்குள்ள ஒரு ஊழியக்காரனை பார்த்து இன்னொரு ஊழியக்காரனுக்கு போகாமல், ஒரு விசுவாசியை பார்த்து இன்னொரு விசுவாசிக்கு போகாமல், ஒரு சபையை பார்த்து இன்னொரு சபைக்கு போகாமல், இப்படி தான். அதனால தான் நாமளே அழிஞ்சு போகிறோம். ஒருமனம் கிடையாது, ஒற்றுமை கிடையாது. எல்லா இடங்களையும் ஒருமன ஒற்றுமை இருக்குது, ஆனால் கிறிஸ்தவனுக்குள்ள ஒருமனம் இல்லை, ஒற்றுமை இல்லை. அவர்கள் நீங்கள் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருந்தால் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் இயேசுவினுடைய சீஷர்கள் என்று சொல்லி. நீ இருக்குதா? நம்மகிட்ட ஒருமன ஒற்றுமை இருக்குதா? எல்லாம் போட்டி கன்வென்ஷன் நடத்துவோம். இன்றைக்கி ஒருத்தர் ஒரு கூட்டம் போட்டாருன்னா அடுத்த நாள் இன்னொரு கூட்டம் அதே இடத்துல போடுவோம். ஒருத்தர் 1000 பேர்த்து கூட்டினா இன்னொரு 2000 பேர்த்து கூட்டுவோம். அவரை விட எங்கிட்ட ஆள் பலம் அதிகமாக இருக்குது, பணபலம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நான் யார் பெரியவன்னு காமிக்கிறதெல்லாம் இன்றைக்கி பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஊழிய ஸ்தாபனங்களும் அப்படி தான் போயிட்டுருக்குது. ஆண்டவருடைய சித்தம் என்னங்கிறதில்ல, நான் நினைக்கிறது என்னுடைய சித்தம் நிறைவேற்றுவேன். இப்படி ஒரு கூட்டம் அழிஞ்சிட்டு இருக்குது. இன்னொரு கூட்டம் என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நான் திக்குவாயி மந்த நான் உள்ளவன். சூலமத்தி என்ன சொன்ன அப்படி ஒன்றதை பாட்டில், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். அந்த ஒரு இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் பேசிக்கிட்டே இருக்காதீங்க பிரியமானவர்களே. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் பிரியமானவர்களே. உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அநேக சபையில் அநேக விசுவாசிகள், அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக ஊழியக்காரர்கள், சின்ன ஊழியக்காரர்கள் என்ன நினைக்க, என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, பணம் இல்லைங்க, என்கிட்ட நிறைய விசுவாசி இல்லைங்க. அவர் சர்ச்சு மாதிரி நிறைய விசுவாசிகள் இருந்தால் நானும் பெரிய வேலையெல்லாம் பண்ணுவேன். பிரியமான நான் ஒருத்தனாக தான் வந்தேன்.
என் குடும்பத்தில் என் சொந்த பந்தத்தில் யாருமே கிடையாது. நான் ஒருத்தன் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் ஒருத்தன் தான். பார்த்தா ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் தமிழ்நாட்டில் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் இதெல்லாம் விட்டுட்டு போப்பா நீ டெல்லிக்கு போனார். வட இந்தியாவுக்கு வந்தேன். பாச தெரியாது, ஏற்றுக்கொள்கிறவங்க யாரும் கிடையாது. எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்தேன், எவ்வளோ பாடுகள், பசியும் பட்டினியும், மாற்றிக்கிறதுக்கு துணி இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. பிரியமானவர்களை, மாற்றிக்கிறதுக்கு துணி இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. அப்படி பாதி சட்டையை கட்டிக்கிட்டு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஷர்ட்டையும் துவைச்ச காலங்கள் உண்டு. பிரியமானவர்கள், இப்படி இருந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் போதும். ஆண்டவர் புழு பூச்சிங்கெல்லாம் மேலே ஏறி கடிச்சிக்கிட்ட ராட்டு எங்கேயாவது வனாந்தல் தூங்கும்போது, டேடி நீங்கள் என்னோட இருக்கிறீங்க, எனக்கு சந்தோஷம். எல்லா வசதி வாய்ப்புகளை விட்டுட்டு எல்லாம் சொத்தில் விட்டுட்டு தான் வந்தேன். நான் வேறு பஞ்சத்துக்கு நான் வரல ஊழியம் செய்கிறதுக்காக. பிரியமானவரில் பெரிய பணக்காரன் ஆகணும் ஊழியம் செஞ்சுட்டு நான் வரவே கிடையாது. ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும், உண்மையான தேவனை, மெய்யான தேவனை, இயேசுவேங்கிறத அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நான் அறிந்து கொண்டது போல் மற்ற ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் வடநாட்டு கொண்டு வந்தார். வட இந்தியாவில் அநேக ஜனங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். பிரியமான காரணம் என்ன சொன்னால், நாம் நினைப்போம் அந்த சர்ச்சில் இருக்கிற மாதிரி ஆளுங்க இருந்தால் இதெல்லாம் உங்களோட ஜெபத்தினால தான் வரும். நீங்கள் அநேகராக தான் சொல்கிறார், தாழ்வு மனப்பான்மை. ஆண்டவர் என்ன பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆண்டவர் அதான்னு சொல்கிறாரு. நம்ம பலவீனத்தை குறித்து நம்ம அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கிறீங்க. என்கிட்ட ஒரு சகோதரி, அருமையான ஊழியக்கார சகோதரி ஃபோன் பண்ணாங்க, நல்லா பேசினாங்க. சில பிரச்சனைகள் பேசும்பொழுது, என்ன செய்கிறதுங்க பாஸ்டர், வயசாகிட்ட இப்போ நான் சொன்னேன். அந்த சகோதரி பார்த்து நான் சொன்னேன், நிறைய சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்டலாம் சொல்கிறது ஒரே சிஸ்டர், பிரதர், இன்றைக்கி கண்ணாடி பார்த்துட்டு ஒரு நாள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று, நான் நேற்றை விட இன்றைக்கி நல்லா அழகாக இருக்கிறேன், ஸ்மார்ட்டாக இருக்கிறேன், நல்லா ஹாப்பியாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன். உடனே அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு. ஏன்னா நான் அப்படி தான் சொல்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நம்முடைய பலவீனம் நான் எதை நினைக்கிறோமோ, நம்ம பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். அவருடைய கிருபை நமக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும் வசனம் எழுதி வச்சுருப்போம். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். ஜெபம் பண்ணுவோம், பிரசங்கம் பண்ணுவோம், மற்றவங்களை பலப்படுத்துவோம். ஆனால் நாம் பலப்படுத்த மாட்டோம். மற்றவங்களை நிற்க வச்சிருவோம், நாம் விழுந்துருவோம். அதனால தான் பவுல் சொன்னார், மற்றவரை பலப்படுத்துகிறேன் நான் விழுந்துடாதபடி. நீங்கள் நின்னாதான் உங்கள் குடும்பம் நிற்கும், உங்கள் சபை நிற்கும், ஆண்டவருடைய ஊழியம் நடக்கும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். பிரியமானவர்களை, உங்கள்கிட்ட இருக்கிற பலவீனத்தை பார்க்காதீங்க. ஞானிகளை வைக்கப்படும்படி தேவன் என்னது மூடர்களை தெரிந்து கொண்டார் இல்லையா? பலவான்களை வெக்கப்படுத்தும்படி 1 கொரிந்தியர் 1 பாருங்க, பலவான்களை வெக்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டார். உன்னத பாட்டில் பாருங்க, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் அதுதான், நான் கருப்பாக இருக்கிறேன் அதனால தான் என் கல்யாணமாக நடக்கலை. கருப்பாக இருக்கிறதுனால இல்லை. நீங்கள் கருப்பாக இருந்தீங்கன்னா நல்ல சிவப்பாக இருக்கிற அழகான ஒரு வாலிப சகோதரனை சகோதரியை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் சொன்னார்னா வந்து கட்டிட்டு போவாங்க. காசு இல்லை, அதனால தான் நடக்கலை. காசு தானாக வந்துடும். பிரியமானவர்கள், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் பைபிளையும் ஒரு பாட்டு புஸ்தகமும் கொஞ்சம் ட்ராக்ஸ், அது தமிழ் ட்ராக்ஸுங்களை எடுத்துகிட்டு தான் நான் தமிழ்நாட்டை விட்டு டெல்லிக்கு வந்தேன். கர்த்தரை நீங்கள் நான் ஆசீர்வச்சிருக்கேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்கள், நம்மக்கிட்ட என்ன இல்லையா அது ஆண்டவர்கிட்ட இருக்குது. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர் நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவரோட பிள்ளைகளாக இருந்துட்டு நாம் எப்போ பார்த்தாலும் இல்லையே இல்லையே இல்லையான்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளோட வாயிலே இல்லைங்கிற சொல்லே இருக்கக்கூடாது. குறைவே இல்லைன்னு தான் சொல்லணும். எனக்கு அது இல்லை இது இல்லை, என்ன ஆண்டவரே எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், எத்தனை மாதமாக ஜெபம் பண்ணுற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. புலம்பாதீங்க, முறுமுறுக்காதீங்க. முறுமுறுத்தா சாத்தம் வந்துடுவோம். புலம்பாதீங்க. விசுவாச வசனங்கள், நான் உடனே ஆண்டவருக்கு வசனங்களை கொண்டு வந்துடுவோம். வாழ்க்கையில் கொண்டு வாங்க. வீடு வழியே கையிலெல்லாம் வேத வசனத்தையே வச்சுக்கிட்டு, பூரா லைப்ரரி இது இல்லையா, பைபிள் பூரா லைப்ரரி கையில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வசனம் இல்லைன்னா வேலைக்கு இல்லை. வீடு பூரா வசனங்களை எழுதி வச்சுட்டு எங்கே போனாலும் வசனம், வண்டியில் வசனம், கீ செயினில் வசனம், போட்டுக்கிற எல்லாத்துலேயும் வசனம் வச்சுருப்போம். டிஷர்ட்டு பனியில் எல்லாம் வசனமாக இருக்கும். செயின் எல்லாம் கூட டாலர் நெக்லஸ்லாம் வசனம் எழுதி வச்சுருப்போம். என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் வசனம் இருந்தாங்க ஆண்டவர் கிரியை செய்வார். பிரியமானவர்களே பாருங்கள், 31 ஜனங்கள் விசுவாசித்தார்கள். இப்போ இவங்க 2 பேர் மோசேயும் ஆரோனும் தனித்தனியாக இருந்தாங்க, தூரமாக இருந்தாங்க. 2 பேரும் ஒருமனப்படும் பொழுது, 2 பேரும் ஐக்கியமாகும் பொழுது, 2 பேரும் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது
6 லட்சம் புருஷர்கள். வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க ஏறத்தாழ 25-30 லட்சம் பேர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்தாங்க. கானானுக்கு கொண்டாந்தாங்க பாருங்கள். பிரியமானவர்களை, ஏன் இன்றைக்கி என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்கள் ஒவ்வொருத்தர்களையும் ஒரு ஏதாவது ஒரு விசேஷத்தை அதை வச்சிருக்கிறாரு. அனாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்த ஆண்டவர். நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க நான் ஒன்றும் இல்லை, நான் உதவாக்கற, ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத உங்கள் புருஷன் சொல்கிறாங்க நீ ஒன்றுக்கு உதவாதவன்ட்டு சொல்லிட்டோம். அதே கணவன் சொல்லுவாங்க, ஆஹா உன்னால தான் இன்றைக்கி நான் நிலைமைக்கு வந்திருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்க. பூமிக்கு பாரமாக இருக்கிறேன்னு சொல்லாதீங்க, சபைக்கு பாரமாக இருக்கிறேன்னு சொல்லாதீங்க, குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. பெரியமானவர்களே, என்கிட்ட அது இல்லை இது இல்லைங்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். இன்றைக்கி இந்த செய்தி உங்களுக்கு தான். நான் சாக்கு போக்கு சொல்கிறவங்களா இருந்தால் இன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த செய்தி, உங்களுக்காக தான் இந்த செய்தி கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று விசேஷத்தை ஒரு கிரியை வச்சிருக்கிறார், ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறார். உங்கள் மூலம் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்கள் ஊழியக்காரோடு சேர்ந்து ஜெபம் ஆண்டவரோடு முதல்ல சேருங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற விசேஷத்தை அந்த ஒவ்வொருத்தர்களையும் ஒரு திறமை வச்சிருக்கிறார், ஒரு வல்லமை, ஒரு கிருபை வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் எது வீணாக கிடையாது. ஒரு அவையும் தன்னுடைய வேலையை செய்யலைன்னா நாம் ஊனமுற்றவர்களாயிருவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி அதனால் நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் அருமையானவர்கள். ஏன்னா நீ என் பார்வைக்கு அருமையானவனுங்கிறார் ஆண்டவர். அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தங்கிறார். உலக தோற்றம் உண்டாவதற்கு முன்பே உங்களை தெரிந்து கொண்ட தேவன். சும்மா இல்லை உங்களை சபையில் வச்சிருக்கிறது, சும்மா இல்லை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களை நீங்களே ஏமாற்றிக்க. இது சாத்தா உங்களை அப்படி உங்கள் மைண்டில் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நீ ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை, எதுக்கு லாய்க்கு இல்லை. பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க. மோசேகிட்ட ஆண்டவர் அழைச்சிருந்தாலும், மோசே தேவனாக இருந்தாலும், வாயாக இருந்து ஆரோன் பேசினேன் இருப்பார். நான் திக்குவாய் நான் சொன்ன மோசே ஆண்டவர் லட்சக்கணக்கான மக்களை விடுதலையாக்கி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக, மரணத்திற்கு அடிமைகளாக, உலகத்திற்கு அடிமையாக, பிசாசுக்கு அடிமையாக, பல தர விபச்சாரங்களுக்கும், கெட்ட ஆவிகளுக்கும், அசுத்த காரியங்களுக்கும், எத்தனையோ கடன் பாரங்களுக்கும், வியாதிகளுக்கும், இன்னும் பல காரியங்களுக்கும் அடிமையாக கிடக்கிறாங்க. சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் கட்டவிழ்த்து கொண்டு வரும்படி உங்களுடைய ஜபத்தினால், உங்களுடைய கண்ணீரினால், உங்களுடைய உபவாசத்தினால், உங்களுடைய காணிக்கைகளினால், நீங்கள் கொடுக்குற காணிக்கை ₹1 இருக்கலாம் அல்லது 1,00,000 இருக்கலாம். அது ஒவ்வொன்றும் விளையாடப்பட்டது. இது நினைக்காதீங்க நான் சின்ன காணிக்கை கொடுக்குறான்ட்டு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்த ஒரு சின்ன காரியம் பெரிய வேலைகளை செய்யும். பிரியமானவர்கள், பெரிய மலையை உடைக்கிறதுக்கு சின்ன சுற்றி தான், சின்ன சுற்றியும் ஊழியந்தான் அங்கே தேவைப்படுது. பெரிய மலையை உடைஞ்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். பெரிய ஊழியங்கள், பெரிய ஊழியக்காரர்களை தாங்குவது சின்ன சின்ன காணிக்கைகள், சண்டே கிளாஸ் காணிக்கைகள், வாலிப பிள்ளைகளுடைய காணிக்கைகள் தான். பெரியவர்கள் கொடுக்குற சின்ன சின்ன காணிக்கைகள், பென்ஷன்லேருந்து கிடைக்கிற காணிக்கைகள் தான். பிரியமானவர்கள், அந்த நல்ல ஊழியத்தை ஆரம்ப காலத்தில் 35 வருஷத்துக்கு முன்னாடி ₹20 கவர்மெண்ட்டில் முதியோர்களுக்கு உதவி பணம் கிடைக்கும். ஒரு பாட்டியம்மா யாரெல்லாம் கொடுக்குறவங்க கிடைக்கிறத ஊர் ஓரத்தில் ஒரு சின்ன குடிசை போட்டு அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு போஸ்ட்மேன் ₹5 வாங்கிட்டு வந்துடுவார். ₹25 இது கிடைக்கும். போஸ்ட்மேனுக்கு ₹5 கொடுத்துட்டு ₹20 அப்படியே மடியில், அது அந்த உள் பாவாடையில் சுருட்டி வச்சுருப்பாங்க. துணி அவங்க குளிக்க முடியாது, பெட்டில் படுத்துருப்பாங்க. டெய்லி அவங்க மருமகளோ வந்து குளிக்க வச்சுட்டு போவாங்க. ஆனால் அதை அப்படியே துணியை மாற்றி வச்சுட்டு நான் எப்போ போகிறேனோ அப்போ அந்த பணத்தை அப்படியே வச்சுருந்து கொடுப்பேன். நான் சொல்லுவேன், அம்மா நீங்கள் உங்களுக்கு தேவையானது வச்சுக்கன்னா சொல்லுவாங்க, ஐயா எனக்கு எல்லாம் இருக்குது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு எல்லோரும் நிறைய பேர் கொண்டாந்து கொடுக்குறாங்க, இதை ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுவான், நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றீங்க, நடந்து வர்றீங்க, சைக்கிளில் வர்றீங்க. இப்படி அநேகர் நான் இன்றைக்கி எங்கே நிற்கிற காரணம் நீங்கள்லாம் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கைகளும். நான் அதனால தான் நான் செகண்ட் ஸ்லீப்பரில் ட்ரெயினில் இடம் இல்லைன்னா தான் நான் தேர்ட் ஏசிக்கு, அதுவும் இஷ்டமே இருக்காது.
சொல்லுவாங்க, ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லையா, போவேன்னா இப்படி பண்ண. ஏன்னா ஜனங்களுடைய காணிக்கைகள், நீங்கள் அநேக ஊழியக்காரர்கள் ஏன்னா நல்லா போகிறாங்க, வசதியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அநேகருடைய வேர்வை, கஷ்டப்பட்ட உழைக்கிற உழைப்பின் ரத்தம் வேர்வையாக வந்து சம்பாரித்து கொடுக்குற காணிக்கைகளை நாம் கவனமாக செலவாக்க. நான் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுன்னு சொன்னால் கவனமாக தான் போடுவேன். நான் நடந்து இப்போது நடக்கிற இடத்துக்கு நடந்து போவேன், சைக்கிளில் போனால் சைக்கிளில் போவேன், பஸ்ஸில் போகணுன்னா பஸ்ஸில் போவேன் நான். அல்லேலூயா. காரணம் அதே மாதிரி தான் சொகுசு பஸ்ஸுக்கெல்லாம் இருக்கும்போது நான் சாதாரண பஸ்ஸில் போவேன். எங்கள் யூபியெல்லாம் இதுக்கு போகும் பொழுது, ரொம்ப தூரமாக போகும் பொழுது நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸில் தான் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து போவேன். காரணம் அனுபவி தெரியாமல் இல்லை, அல்லது கொடுத்துருக்குறாருன்னு சொல்ல. வீட்டில் ஒரு சின்ன ஒரு பொருள் வேஸ்ட் ஆனாலும் நான் வீட்டில் திட்டுவேன், இது நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் உழைச்சி கொடுக்குற இது, அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க என்பேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள் நீங்கள் வீணாக போனவங்கன்னு நினைக்காதீங்க, யாரையும் துச்சமாக நினைக்காதீங்க. மற்றவங்க நினைச்சாலும் நீங்கள் உங்களை நினைக்காதீங்க. உங்களை நீங்களே உயர்த்தலைன்னா புகழலைன்னா அப்புறம் யார் உங்களை புகழுவா? அதனால தான் சொல்லுவேன், கண்ணாடிக்கு முன்னாடி டெய்லி நின்று நான் ஆண்டவருக்கு விசேஷமானவன், ஆண்டவருக்கு விசேஷமானவள், கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள். அறிக்கை பண்ணுங்க விசுவாசத்தை. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சபையில் செய்வார், உங்களுடைய குடும்பத்தில் செய்வார், நம்முடைய தேசத்தில் செய்வார். பிரியமானவர்களை, அதனால் பாருங்கள், ஆரோன் எங்கேயே கிடந்த அப்படி, மோசே எங்கேயே கிடந்த அப்படி, வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு கிடந்த ஒரு மனுஷன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு தாவீதை கொண்டாந்து ராஜாவாக்குன ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். பாருங்கள், கழுதை தேடி போன சவுலை கொண்டாந்து ராஜாவாக்குன ஆண்டவர். ஆரோன் எங்கேயா கிடந்த அப்படி, மோசே எங்கே இருந்த அப்படி, 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சார் பாருங்க ஆண்டவர். பிரியமானவர்களே, லட்சக்கணக்கான மக்களுக்கு விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம். தேவனை தொழுது கொண்ட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாய் தேவன் உங்களை உண்டாக்கிறது. நான் இந்த ஜனங்களை என்னை துதிக்கும்படியாக என் துதிகளை சொல்லி வருவார்கள், இவர்கள் நான் உண்டாக்கினேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. நம்ம மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உங்கள் மூலம், என் மூலம், நம்ம மூலம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். பிரியமானவர்களே, அதுக்காக தான் ஆண்டவர் என்னை உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம விசேஷித்தமானவர்கள் தேவனுடைய பார்வையில். அதனால் சோர்ந்து போகாதீங்க. யார் எவ்வளோ துச்சமாக நினைச்சாலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்ன நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ, நோக்கத்தை வெளிப்படுத்துங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, கேளுங்க. முதல்ல தேவனுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள், அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க, புரிந்து கொள்ளுங்கள், நிலைத்திருங்கள். அழைப்பில் உறுதியாக அதில் செயல்படுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் மூலம் அநேகருடைய சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் விடுதலைக்கும் நித்தியத்திற்கும் நித்திய ஜீவனுக்கு எதுவாய் அநேக ஜனங்களை நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தக்கூடியவர்களாய் நீங்கள் தேவன் உங்களை உபயோகப்படுத்துவார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அதனால் யாரும் இப்படி நினைக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. யாரும் நீங்கள் நான் எதுக்கு லாய்க்கு இல்லாதவங்க நினைக்காதீங்க. யார் என்ன மதிக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க, செத்து போகலான்னு பார்க்குறேன், என்னால் ஓடி போகலான்னு பார்க்க நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கு, நீங்கள் ஆண்டவருக்கு வேணும். மற்றவங்க துச்சமாக நினைச்சா ஆண்டவர் உங்களை விலையேறப்பட்டவங்களை நினைக்கிறார். அவர் உங்களை அந்த விலையேறப்பட்ட முதலாவது ஸ்தானத்தில் உங்களை வச்சு ஆண்டவர் பார்க்குறார். அதுதான் பாருங்கள், அனாதி காலத்தில் ஒன்று அதனால தான் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார். என்னை உங்களை இன்றைக்கி வச்சிருக்க. இன்றைக்கி ஒரு நாள் நாம் சின்னவங்களாக இருக்கலாம், யாருக்கு வேண்டாதவங்களாக இருக்கலாம். ஒரு நாள் வரும், கர்த்தரை உபயோகப்படுத்துவார். அது இந்த நாளாக கூட இருக்கலாம். அதனால் ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாதீங்க. பாருங்கள், இவங்களை அடையாளங்கள் அற்புதங்கள் செய்தார்கள், தேவன் சந்தித்தார்னு சொல்லி தேவனை விசுவாச ஜனங்கள் தொழுது கொண்டார்கள். அநேகர் தேவனை துதிக்கும்படி, தொழுது கொள்ளும்படி, தேவ ராஜ்யத்தில் பங்கெடுக்கும்படி, தேவ ஊழியங்களை செய்யும்படியாக தேவன் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ அநேக நம்ம என் ஊழியத்தில் நான் பார்க்குறேன், அநேக எழுத படிக்க தெரியாதவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அன்றைக்கி ஆத்மாதான் செஞ்சிட்ருக்குறாங்க. பிரியமானவர்களே, பைபிளை வாசிக்க தெரியாது, பைபிள் படிக்கிறாங்க, ஒன்றும் தெரியும். இவங்க போய் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, தெரிஞ்ச மாதிரி பெருசாக ஜெபம் பண்ணுவாங்க, சிம்பிளாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஜனங்கள் மாற்றத்தை கொடுப்பார், அற்புதங்கள் அடையாளம் இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, அதனால் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரியம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் உங்களை தேவன் தெரிந்து கொண்ட அந்த சித்தம் என்னங்க தெரியும். அதனால் சகோதர சிநேக உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தான் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். சகோதர சிநேகம் என்பது நம்ம அதே மாதிரி அன்பு கோர வேண்டியது, ஒரு மனம், ஒற்றுமை, விட்டு கொடுக்கறது, கீழ்ப்படுதல், ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, அதனால் தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உள்ள செய்திகளை கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகிய காட் பிளஸ் யூ.